தெளிவான கருத்துக்கள், நல்ல ஒரு வீட்டு பாடம். இந்த நிகழ்ச்சிக்கு தேவையான தகவல்கள் எல்லாம் தொகுத்திருக்கிறீர்கள். புதிய பார்வையில் புதிய செய்திகளை வழங்கி கொண்டிருக்கிறீர்கள். பேராசிரியர் முனைவர் ஐயாவிற்கு சிறப்பு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா. நன்றி தங்களுடைய நேரத்திற்கு. நன்றியா நன்றியா. அடுத்ததாக நிறைவு பொழிவு. முத்தையா ராமநாதன் ஐயா அவர்கள் இந்த நிகழ்வை ஒரு வாழ்த்தோடு துவக்கி வைத்தார். அதை அவரது நண்பர் நிறைவாக உலக நல்வாழ்வு என்ற தலைப்பில் நிறைவு செய்கிறார். இதுவும் இறையின் ஆசீர்வாதமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம், அல்லது இயற்கையின் ஆசீர்வாதமாக எடுத்துக்கொள்ளலாம். நல்ல ஒரு முடிவுன்றதை விட நிறைவு. உலக நல்வாழ்வுக்காகத்தான் நாம் இணைந்திருக்கிறோம். என்ன சிக்கல் அப்படின்னா, இணைப்பு தான் உலகில் அழகு. ஆனால் மாறி இணைந்து விட்டோம். அந்த இணைப்பை மீண்டும் சரி செய்ய வேண்டும். அந்த நிலைப்பில் திருமிகு வினய் தீர்த்தான் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். வாழ்வியல் திறன் பயிற்சியாளர், காரைக்குடி. இவருடைய பணிநிலைகளையோ அல்லது செயல்பாடுகளுடைய உரையோ அவருடைய வரவேற்புரை வழங்கணும்னா அதுக்கு ஒரு பெரிய அரங்கு அமைக்க வேண்டும். எல்லோரும் மனம் கவர்ந்த ஒரு பொழிவாளர், பேச்சாளர். அது விரல் விட்டு எண்ணிக்கையில் எண்ணிக்கொண்டு அடிச்சு இதுதான் என்ற செய்திகளை சொல்லுவதில் வல்லவர் ஐயா. இந்த 2வது உலக அமைதி மாநாட்டில் தங்களுடைய பொழிவை, அதுவும் உலக நல்வாழ்வு என்ற தலைப்பில் பெறப்போவதில் பெரிய மகிழ்ச்சி அடைகிறோம். உங்களுடைய நிறைவு செய்து இந்த உலக அமைதி மாநாட்டை நீங்கள் நிறைவு செய்யலாம் ஐயா. நன்றி. மகிழ்ச்சி. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விட்டால் இன்ப நிலை தானே வந்து இதும் அவர். இந்த தாக்கத்தான் 2023 பன்னாட்டு தொடர் முழக்க ஞாயிறு கூடல் 2ஆம் பன்னாட்டு உலக அமைதி மாநாடு உலகின் உடனடி தேவை உலக அமைதி என்ற கருப்பொருளிலே மிக சிறப்பாக கூட்டி அறிஞர்களை ஒருங்கிணைத்து இதை நடத்தி கொண்டிருக்கிற இனிய நண்பர், பண்பாளர், அயராத ஒரு உழைப்பாளி திருமிகு முனைவர் திருமலைவாசன் அவர்களை முதலிலே வாழ்த்தி வணங்குறேன். அடுத்தது ஐயா சிவப்பேரி அவர்கள் வயதான போதும் தொடர்ந்த இந்த உலக அமைதிக்காக பாடுபட வேண்டும் என்கிற ஒரு பேராவல் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். தொடர்ந்து செயல்படுகிறார்கள். அவர்களை வணங்கி வாழ்த்துகிறேன். அடுத்து இங்கு இணைந்துள்ள அருமை நண்பர்கள், இப்பொழுது திரு கண்ணன் அவர்கள் அருமையான உரையாற்றினார். அதற்கு முன்பு தேன்மொழி அவர்கள். தொடர்ந்து அந்த உரையாற்றியவர்களுக்கெல்லாம் என்னோட வணக்கமும் வாழ்த்தும். திருப்பத்தூர் திரு வாகித் அவர்கள் மற்றும் தங்கம் சாய்ராம் அவர்கள் எல்லாரும் இணைந்திருக்கிறீர்கள். மேலும் சிறப்பாக எனது இனிய நண்பர்கள் திருமிகு புவனா, திருமிகு கல்யாணி ஸ்ரீதர், திருமிகு லாவண்யாமணிமுத்து, திருமிகு பிரேமா அவர்கள், திருமிகு தமிழ் நஞ்சன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், பிற நண்பர்களும் இணைந்துள்ளீர்கள். இணைந்திருக்கிற உங்களை எல்லாம் வாழ்த்தி வணங்குகிறேன். இன்றைக்கு இடைவிடாது நம்ம ரொம்ப பாராட்டணும். நான் இந்த இடங்களுக்கு வந்தேன். இன்றைக்கு ஒரு திருமணத்துக்கு வேற போக வேண்டியது இருந்தது. அது தவிரவும் வேறு நிகழ்வுகளும் இருந்தது. அப்படி நம்ம எட்டி பார்க்கறது போது இதோடு இருந்து இதற்காகவே பல நாள் அத எல்லாரையும் அழைத்து ஒருங்கிணைத்து அவர்கள் நேரத்தை கணித்து அவர்களுக்கு தலைப்பு கொடுத்து உடன் இத்தனை மணி நேரம் 12 மணி நேரமும் இருந்து இதை ஒருங்கிணைத்தது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அதுக்காக திருமிகு திருமலைவாசன் அவர்களை மறுபடியும் பாராட்டி மகிழ்கிறேன். நான் ஒரு கருத்து தான் முக்கியமான கருத்தாக பார்க்கிறேன். கம்பனுடைய வரி பலரும் சொல்லி இருக்கலாம். யாருடும் பகை கொள்ளலன் எனில், யாருடும் பகை கொள்ளலன் எனில் என்னாக என்ற பின் போர் ஒடுங்கும் புகழ் ஒடுங்காது என்ற ஒரு வரி அந்த 10,000 பாடல்கள கம்பன் காதல திரு தமிழ் இருக்கிறார்கள்.
அந்த 10,000 பாடல்களிலே உச்ச வரியாக அந்த வரியை நான் பார்க்கிறேன். யாருடும் பகை கொள்ளலன் என்றபின் போரொடுங்கும் புகழொடுங்காது. யாரோட பகை? இப்ப அதாவது எல்லாம் ஒருத்தர் ஜெயிக்கணும்னா இன்னொருத்தர் தோக்கணும். எது இதெல்லாம் இப்ப வாதங்கள், வார்த்தைகள் எத்தனைனால அந்த காலத்துல யுத்தம்னா வாழ் எடுத்து வில் எடுத்தெல்லாம் யுத்தம் பண்ணாங்க. நாங்க இப்ப சொற்கள், செயல்கள், இதையெல்லாம் கொஞ்சம் நினைச்சு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தேன். இந்த பகை, போர் எங்க நடந்துகிட்டே இருக்கு? முதல்ல பார்த்தா இது தான் அகாடமி, அவர் வச்ச தான் வேற. நம்முள்ளேயே எவ்வளவு போர் நடங்குது. போர் ஒடுங்கினால் புகழ் ஒடுங்காது. போர் நடந்துகிட்டே, தனக்குள்ளே போர். அடுத்தது மனைவி, மக்கள், எத்தனையோ. இதனால கொஞ்சம் இதெல்லாம் அந்த போர்களை சொல்லி நினைச்சு பார்த்து எனக்கு கொடுத்த இந்த 1/2 மணி நேரத்துக்குள்ள எல்லாம் முடிக்கலாம்னு நினைக்கிறேன். அது ஒடுங்குமா? ஒடுங்கினால் புகழ் ஒடுங்காது. தீமையை ஈர்க்கிறதுங்கிறாங்க. பகையை ஈர்க்கிறதுங்கிறாங்க. இந்த பகை ஒடுங்குமா? கொஞ்சம் நினைச்சு பார்க்கலாம்னு பார்த்தேன். இந்த போர், நான் சொன்னதுபடி அந்த ஒருத்தன் ஜெயிச்சா இன்னொருத்தன் தோக்குறான்னு அர்த்தம். சொல்லுவாங்க, வாதத்தில் வெல்வது எப்படி? டோன்ட் என்டர் இன்டு an argument. வாதத்துல நுழையாது. வாதத்தில் ஜெயிப்பது வாதம், தோற்பது தோழமைங்கிறாங்க. எவ்வளவு உறவுகள் விடையும். இப்ப போர்கள்ல முதல் போர் நம்மோடு நமக்குள்ளே நடக்கிற போர், ஓயாத போர் நடந்துகிட்டே இருக்கு. நான் இங்கு வருவதற்கு முன்பு ஒரு தளத்துல இடுக்கண் அழியாமைங்கிற ஒரு தலைப்புல உரையாற்றுட்டேன். இடுக்கண்னா துன்பம் இருக்கு. துன்பமற்ற இடையூறு, இடர்பாடு. இந்த இடையூறு வருதல், ஒவ்வொரு இதுலையும் இடையூறுகள் பல. வினை முடிக்க ஒரு செயலை தொடங்குனா அது முடியாம போறதுக்கு பல இடையூறுகள் வருது. இந்த இடையூறுகளை எல்லாம் எவ்வாறு களைவது அப்படின்னு வள்ளுவம் சொல்லுது. வள்ளுவம் சொல்லுகிற ஒரு மிகப்பெரிய ஒரு குறள், வெள்ளத்தனைய இடும்பை அறிவுடையான் உள்ளத்தின் உள்ள கெடும். வெள்ளத்தின் அணைய, வெள்ளத்தனைய இடும்பைதான் சொன்னேன். இடர்பாடுன்னு நிறைய அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங் அது இதுங்கிறாங்க. இடர்பாட்டை எப்படி களைவதுங்கிறாங்க, தாண்டுவதா, இப்படி எல்லாம் நிறைய சொல்றாங்க. பகைன்னு வச்சுக்கீங்களேன், அது வெள்ளத்தனையது. வெள்ளத்தனையதுன்னா வெள்ளத்துக்கு கரை இல்லைங்கிறார். இப்ப கடல்ல தண்ணீர் பொங்கி வருகிறதுன்னு வைப்போம். அப்ப என்ன இல்ல, அதற்கு கரை இல்லை. கரை காணாத துன்பம் வருகிற போது அதை எப்படி கடப்பதுங்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க, சாதி ஒழிய மதச்சண்டை ஒழிய என்று நிறைய பேர் தொடர்ந்து அதெல்லாம் நல்ல வார்த்தைகள் வருகிற போது நல்லது நடக்கட்டும் நம்மளும் விரும்பலாம். அப்ப கரை காணாது இருக்கிறது இந்த சாதி ஒழியுமா? இந்த மதச்சண்டைகள் ஒழியுமா? பேரினவாதம் ஒழியுமா? மணிப்பூர் இங்கே பார்த்தா ஒவ்வொரு ஆப்பிரிக்க கண்ட்ரிகளையும் சிங்கள பேரினவாதம், ஒவ்வொரு வாதம் திணிக்கிறது. மொழி பற்றி எல்லார்கிட்ட இருக்கிற மொழியை கொண்டாந்து திணிக்கிறது. அப்ப வெள்ளத்தனை இடும்பையினர், அந்த வெள்ளத்துக்கு கரை கிடையாது. கரை இருந்தா அதுல ஏறி போயிடலாம். கரையில்லாத துன்பம், அதுக்கு தீர்வே தெரியாத துன்பங்கள் இருக்கிற போதும் உள்ளத்தில் உள்ள கெடும். அறிவுடையான், அவன் அறிவுடையான இருக்கணும். அந்த அறிவை ஊட்டுவதற்காகத்தான் இந்த மாதிரி கூடல்கள். இங்கே ஒரு தனி மனிதன் தன்னுடைய போராட்டங்களை வென்று, உறவு போரில் நடக்கிற போராட்டங்களை வென்று கொஞ்சம் கொஞ்சமாக தனி மனித மேம்பாடு அது சமுதாய மேம்பாடாகவும் மலருவதற்கு வாய்ப்புண்டு.
நண்பர்கள் எல்லாம் எல்லாரும் ஒருத்தர் இதுல வீடியோல இல்ல, நேரம் ஆயிருச்சு. ஆனாலும் இருந்து ஒரு கருத்து சொல்லுங்கள். 1/2 மணி நேரம் முடிச்சு இது நிறைவா இருக்கிறதுனால திருமலை வாசன் அவர்களையும் பாராட்டி, இந்த நிகழ்ச்சிகளை பாராட்டி ஒரு வார்த்தை நீங்கள் எல்லாம் சொன்னால் மகிழ்ச்சியாக இருக்கும். இப்ப வெள்ளத்தனையை இடும்பை அறிவுடையான் உள்ளத்தின் உள்ள கெடும். நான் சொன்னேன், போர் போர் எங்கு நடக்கிறது? போர் நமக்குள்ளே நடந்து கொண்டே இருக்கிறது. 70,000 முறை பேசுகிறோம்ங்கிறாங்க. 70,000 முறையில எத்தனை முறை பாசிட்டிவா பேசியோம்? எல்லாம் அது முடியாது, இது சரியில்லை, இதைத்தான் பேசணும். அன்று அந்த 1/2 மணி நேரத்துக்கு அந்த அன்று ஒரு இது பேசணும். ஹவு டு டாக் டு யுவர் செல்ஃப் அப்படின்னு ஒரு புத்தகம் பேசணும். அந்த புத்தகத்துல நமக்குள்ளேயே போர் எப்படி வருகிறது, அந்த போர்களுக்கு 10 சொற்றொடர்கள் நம்ம சொல்லவே கூடாதுங்கிறாங்க. நம்ம அதுக்கு மாற்றி நினைக்கணுங்கிறாங்க. என்னென்ன சொற்றொடர்னு பார்த்தா கொஞ்சம் வேகமாவே சொல்றேன். எப்பவும் நாம என்ன சொல்றோமா, இது என்னுடைய தவறல்லங்கிறோம். நம்ம தவற ஒத்துக்கிட்டா தானே திருத்திக்க முடியும். என்னுடைய தவறல்ல. யாரையாவது சொல்றோமா, எப்ப நமது தப்புகளுக்கு நாம் அட்வொகேட் ஆயிடுறோமா, அதை டிஃபெண்ட் பண்றோம். அடுத்தவன் தப்புக்கு அவன் செஞ்சது சரியில்லை, இவன் செஞ்சது சரியில்லை அப்படின்னு சொல்லி ஜட்ஜ் ஆகிறோமா, நீதிபதி எப்பொழுதும் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கோமா. அப்ப நான் தவறல்ல, அதாவது நான் செஞ்சது தவறல்லங்கிறத நமக்குள்ளேயே சொல்லிக்கிறோமா. அப்ப நம்ம தவறல்லன்னு எப்ப நினைக்க ஆரம்பிக்கிறோமோ அப்ப காரணம் தேட ஆரம்பிக்கும். அப்ப ஒருபோதும் நம்ம அந்த மனப்போராட்டம் முடியாதுங்கிறாங்க. முடியணும்னா ஒத்துக்கொள்ளுங்கிறாங்க. அந்த அமைதி நம்மிலிருந்து புறப்பட வேண்டும்ங்கிறதுக்காக தான் சொல்லி வர்றேன். அடுத்தது சொல்றாங்க, இத நாளை தொடங்குவேன், நாளைக்கு செய்வேன், வெள்ளிக்கிழமை செய்வேன், அடுத்த மாதம் செய்வேன், ராகுக இது சரியில்லை, அதிசயரம் செய்யறேன், குரு பேரவம் செய்யறேங்கிறான். கடைசி நாளை நமனதான்னு கேட்கிற, நாளை தொடங்கு. அடுத்தது என்னால செய்ய முடியாது, செய்து பார்க்காமலே என்னால செய்ய முடியாது. நம்ம ஆரம்பத்துல இருந்தே அது நமக்குள்ளே இருக்கு, அதை சொல்லிக்கிட்டே இருக்கு, அதை போராடிக்கிட்டே இருக்கு. நம்மளால எப்படி முடியும்? நம்மளால இங்க பேச முடியுமா? அதை பண்ண முடியுமா? இதை பண்ண முடியுமா? நம்மளால முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். செய்து பார்க்காமலேயே, களத்துக்கு போகாமலேயே தோத்து போனதுனாரு. இது 3வது. 10 இதை கொஞ்சம் வேகமா சார். அடுத்தது என்ன பண்ணிக்கிறோமா, இது சரியில்லை, அது சரி, எல்லாம் சரியானது எப்ப அலை ஓய்ந்து எப்பொழுது மூழ்க முடியும்? நான் அந்த மனசுக்குள்ளேயே அந்த போராட்டம் நடத்திக்கிட்டே இருக்கமா. அடுத்தது நேரம் இல்லை, அது ஒரு சோம்பல். நேரம் இல்லை, பிஸியஸ்ட் மேன் கேன் கீப் ஹிஸ் என்கேஜ்மெண்ட். நம்ம மனசுக்குள்ளே அதுக்குள்ள முடிக்க முடியாது, அது டைம் இல்லை, அது இல்லை, இது இல்லை, எதையும் தொடங்காமீங்க, நேரம் இல்லை, தள்ளி போடுறான். சில சமயங்கள்ல இந்த தடைகளை இந்த வேலையை செய்யவே எரிச்சலா இருக்கு, இவனை பார்த்தாவே எரிச்சலா இருக்கு, இது 5வது 6வது எரிச்சலா இருக்கு, பயமா இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிறாமா. அப்ப நம்ம எது எரிச்சலா இருந்து எப்ப அத தடைகளையும் சவால்களையும் எதிர்கொள்ள வேண்டும், எதிர்கொள்ளாமையே நம்ம மனசுக்குள்ளேயே நம்ம போராடி எரிச்சலா இருக்கு, பயமா இருக்கு. அடுத்தது எனக்கு சோர்வாக இருக்குது, ஐ ஃபீல் டயர்ட், என்னமோ தூக்கமா இருக்கு, என்ன தேவை சொல்றேன். இதெல்லாம் என்ன சோம்பேறித்தனம் தான். அப்ப பசி நோக்கார் கண்தொஞ்சார் சொன்னாரு, கர்மமே கண்ணாயினார். அதுக்கு போக மாட்டேங்கிறவையே அது மனசுக்குள்ளேயே இந்த போராட்டங்கள் செய்வோமா வேண்டாமா அப்புறம் பார்த்துக்கலாமா, நாமே பலவீனமாக நினைத்தாள்ங்கிறார். அப்புறம் அதிர்ஷ்டத்தால எதுவும் நஷ்டத்தால விடுமா, மந்திரத்தால மாங்காய் விழுகுமா, முயற்சி அது அதிர்ஷ்டத்தால் நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் நடக்குது. அப்புறம் இது இருந்தால் செய்வேன், இது இல்லைனால செய்யல. அப்ப தோல்வியாளர்கள் காரணம் காட்டுகிறார்களாம். நம்ம காரணமே காட்டிக்கிட்டு இருக்கோம், போராடிக்கிட்டே இருக்கோம். இதையெல்லாம் அழிச்சா இடுக்கன் அழியுங்கிறார். இடுக்கனை இடர்பாடு நம்ம அதை எப்படி எதிர்கொள்வதுதான். இடுக்கன் நம்ம அழிச்சிடக்கூடாது, நம்ம அதுக்கு இடும்பைப்படுத்தணும்னு சொல்றாரு. இது தன்னுள்ளே நிகழ்கிற போராட்டங்கள். அடுத்தது குடும்பம், மனைவி. எப்ப பார்த்தாலும் அந்த பல எளிய மூலம், அதாவது மடந்தையோடு எம்மிடை நட்புங்கிறார். உடம்போடு உயிரை என்ன மடந்தையோடு எம்மிடை நட்புன்னு சொல்றாரு, நட்புன்னு சொல்றாரு.
அந்த நட்பு இதை விட சிறந்த உதாரணம் கொடுத்துட முடியாது. உடம்பு போயிருச்சுன்னா உயிர் இல்லை, உயிர் போச்சுன்னா உடம்பு இல்லை, ஒருத்தர் இல்லாட்டி ஒருத்தர் இல்லை. அந்த சகோதரி இருந்தால் இன்னொரு தாயா, சகோதரியோடு சண்டை, சகோதரன். நமது இதிகாசங்கள் மகாபாரதம் எல்லாமே சகோதரன், வரப்பு தகராறு, அது யான் எனது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இப்ப ஐடில பாக்குற கணவன் மனைவி ஏஞ்சம்பளம் ஓஞ்சம்பளம்ங்கிறாங்க, நம் சம்பளம்னு கூட சொல்ல முடியும். அதனாலதான் வருதுங்கிறாங்க. யார் எனது அப்படிங்கிற மனப்பான்மை. அடுத்தது யாருக்கு அடுத்த வீட்டுக்காரன். அடுத்த வீட்டுக்காரனோட எப்பவுமே சண்டை. அதாவது ஏதாவது இவனு நமக்கு வந்ததெல்லாம் அதிர்ஷ்டத்தால வந்ததுனானா, ஏதாவது சந்தேகம் இருந்தா அடுத்த வீட்டுக்காரனை கேளுங்க. அடுத்த விட்டு ஒரு நாளும் நம்ம உழைப்பால முன்னேறணும்னு சொல்ல போறது இல்லை. என்னமோ உனக்கு லக்கு சார், மச்சம் சார்னா. அப்ப அந்த அடுத்த வீடு, அதோடு இதெல்லாம் அன்பு உறவு நிறைய பேசிட்டான். நம்ம இப்ப என்ன சொல்றோம்? யாரிடம் பகை கொள்ளலாம், அவனோட என்ன பகைங்கிறதான் சார். அப்ப புகழொடுங்கும் போரொடுங்கும் புகழொடுங்காதுங்கிறதான் நான் இப்ப சொல்லிக்கிட்டே வேற. அடுத்தது தெரு. இப்ப சொன்னாங்க மதம், சொன்னாங்க சாதி, சொன்னாங்க இனம், சொன்னாங்க எல்லாத்துலயும் சார்பு. அரசியல்ல சார்பு. ஒரு காலை உணவு கொடுத்தா ஒரு சார்பான ஒரு பத்திரிகை எழுதுது, கழிவறையெல்லாம் நிரம்பி போச்சு, 11 மணிக்கு பிள்ளையெல்லாம் அங்க போய் கியூல நிக்கிறாங்க, வகுப்புல இல்லைன்னு எழுதுறான். அப்ப எவ்வளவு சார்பு நம்ம இதுல. ஒவ்வொரு அரசியல் சார்பு, ஒவ்வொரு சார்பு, எதையும் இதுங்க முடியல. இதற்கெல்லாம் அந்த பகை, யாரிடம் பகை, அந்த பகை உணர்வு வந்துகிட்டே இருக்கு. இதை எப்படி மாத்துறோன்னு அதைத்தான் சொன்னாரு. உள்ளத்தில் உள்ள கெடும்னாரு. நான் சொன்னேன், நெகட்டிவ் டாக் சொன்னேன். உள்ளத்தில் இதை நினைச்சு பார்க்கிற போது மகிழ்ச்சியை பார்த்து, மனைவியோடு அந்த பிரியமாக நடந்த போது அவளும் திருப்பி எரிச்சலாக்கத்துனா அதுவும் எரிச்சலாக்கத்துறாங்க. நம்ம பிரியமா நடந்து பார்த்தத நம்ம அடுத்த வீட்டுக்காரனோட ஒன்னை பகிர்கிற போது அவன் பகிர்வதை பிரியா அடுத்த வீட்டுக்காரன் பகிரத்துக்கு பகிர்கிற போது இது பண்டிகை காலத்துலதான் இதாகுது. அது அடுக்க மாதிரி இருக்கிறதுகள்ல எவ்வளவு தீபாவளி, அந்த மாதிரி கிறிஸ்துமஸ், இதுகெல்லாம் தினம் ஒரு வழக்கமா வந்தாங்க. அரசியல் சொல்லிட்டேன். அப்புறம் இந்த சுற்றுச்சூழலை அழிக்கிறான். எதை? மணலையெல்லாம் எழுறான், இதையெல்லாம். அதோடு என்ன பகை? இயற்கையோடு பகை. என்ன பகை? காடுகளை அழித்து, மணலை அள்ளி, மலைகளை உடைத்து, இயற்கையை அழிக்கிற பகை. அது எப்படி அது தரக்கூடிய இத்தனை லிட்டர் நமக்கு இந்த சுவாசம் எப்படி இருக்கு? கொஞ்சம் உணர்ந்து பார்க்கணும். உள்ளத்தோடு இதையும் உணர்ந்து பார்க்கிற போது மாறும் என்கிற ஒரு கருத்தை தான் நம்ம பதிவு பண்ணிக்கிட்டேன். அப்புறம் நம்ம சொன்னோம் பேரினவாதம், சொன்னோம் மணிப்பூர்ல பேரினவாதம், சிங்களத்துல பேரினவாதம், இலங்கையில ஒரு 1.5 லட்சம் மக்கள். நான் எண்ணி பார்க்கறது உண்டு. அந்த 1.5 லட்சம் மக்கள் எவ்வளவு வருவாங்க? இன்னொரு 10 வருஷம் கழிச்சு எவ்வளவு வந்திருக்கணும்? எவ்வளவு பெரிய தமிழ் சமுதாயமே அழிஞ்சு போச்சுன்னு நான் சில சமயங்களில கவலைப்படுவது உண்டு. அந்த போர்ல முதல்ல என்ன பண்றான்? லைப்ரரியை அழிக்கிறான். யாழ்ப்பாணத்தில் அந்த போஸ்னியாவுக்கு போயிட்டு வந்த அண்மையில் ஸ்ரீகந்தராஜா என்ற நண்பர் சொன்னாரு, அங்கே முதலிலே இப்ப அண்மையில அழித்தது லைப்ரரியா, அழிக்கப்பட்டது. அப்போ இந்த பகை, யாரிடம் பகை? இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இதுக்கெல்லாம் என்ன காரணம்? யான் எனது அப்படிங்கிறது போதுதான் இம்பிட்டு மணல் கொள்ளையும் மலை கொள்கையும். எத்தனையோ ஆண்டுகள் நான் ஒரு மலேசியாவில் ஒரு குகைக்கு போனோம். அங்கே எழுதி வச்சிருக்கிறாங்க, இந்த குகையை உருவாக்க பல லட்சம் ஆண்டுகள் இயற்கைக்கு ஆனது, இதனை அழிக்கிறதுக்கு 1 நிமிடம் போதும், சற்று யோசித்து பாருன்னா இங்க எழுதி வச்சிருக்காங்க. அந்த மாதிரி இந்த எண்ணங்கள், இந்த இதுக்கெல்லாம் என்ன? எனக்கு ஒரு குரல் வந்தது, வின் சிச்சுவேஷன். நானும் ஜெயித்து அடுத்தவனும் ஜெயிக்கிறது எங்க நடக்கிறது? இது குடும்பத்துல நடக்கும், அந்த அன்புல நடக்கும். என் வணிகத்துல வின் சிச்சுவேஷன் வர்றது ரொம்ப கஷ்டம். ஒருத்தன் ஜெயிச்சா ஒருத்தன், அதைத்தான் சர்வீஸ்ல கூட செய்யலாம் அப்படிங்கிறாங்க, தரத்தில் செய்யலாம்ங்கிறாங்க.
பணத்துல செய்யாட்டியும் சர்வீஸ் மூலமாகவும் தரம் மூலமாகவும் வின்வின் சுச்சுவேஷனை கொண்டாடுறாங்க. இருவரும் ஜெயித்தல் இத குடும்பத்துல நிகழுது. அதற்கு ஒரு குறளை சொல்லி நான் இதை நிறைவு செய்யலாம். தம்மின் தமக்கள் அறிவுடைமை மாநிலத்து மன்னிற்கெல்லாம் இனிது. தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை. நம்ம பிள்ளை நல்லா இருந்தா நம்ம நல்லா இருக்காது மாதிரி அப்படிங்கிறது குடும்பத்துல நடக்குது. நமது பேரன் நல்லா இருந்தா, நமது உறவினர் நல்லா இருந்தா, தம்பி உடையான் கஞ்சான்றாங்க. அப்ப அவர்கள் நல்லா இருக்கும்போது நம்மளும் நல்லா இருக்கிற ஒரு உறவுகள் எல்லாம் குடும்பத்தில் நிகழ இந்த வின்வின் சிச்சுவேஷன். அதனாலதான் சொல்றாங்க, இப்ப இங்க பேசுறவர்கள் யாதும் ஊரே, கண்ணன் முடிக்கிற போது சொன்னார் யாதும் ஊரே அவர். அந்த நினப்பு வருகிற போது அந்த வின்வின் சிச்சுவேஷன் உலக அமைதி தான் கூடும் வருகிறது. மார்ட்டின் லூதர் கிங்கை பத்தி பேசினார்கள். அவர்கள் ஹேவ் எ ட்ரீமை பத்தி பேசினார் காலையில. இன்று அமெரிக்காவில் 2 இன மக்களும் ஒன்றாக ஒரே டேபிள் சாப்பிடுவது நிகழ்கிறது. அது மாதிரி எல்லா இடங்களிலும் ஓரளவு மாறி வருகிறது. இன்னும் உலகத்திலே மனமாற்றங்கள் வர வேண்டும் என்பதுதான் நமது பெரிய ஒரு உள்ள கிடக்கு. இந்த மாதிரி உலக கூடல் மாதிரி இங்கே ஒரு 50, 40, 50 பேர்கள் கூடி இதை பல நேரங்கள்ல தொடர்ந்து கேட்டிருக்கலாம். அப்ப கேட்கிற போது ஒரு மனத்திலே ஒரு அன்பு வந்து தானும் தன்னை மேம்படுத்தி, நமது குடும்பத்தை மேம்படுத்தி, நமது அண்டை வீட்டானை மேம்படுத்தி அது ஒரு இயக்கமாக வருகிற போது இந்த உலகமும் மேம்படும் என்பதிலே ஐயம் எதுவும் இல்லை. பல முயற்சிகள், இப்ப நம்ம இந்தியர்கள் போன முயற்சிகள் தான் அமெரிக்காவில பல ஒரு ஹூஸ்டன்ல ஒரு கோயில் மீனாட்சி அம்மன் கோயிலாக எழுந்திருக்கிறது. எனக்கு தெரிந்த உதாரணத்தை சொல்கிறேன். அங்கு எல்லாரும் விழாக்கள் கொண்டாடுகிற போது சாதி மத பேதம் இல்லாமல் தான் எல்லாரும், மொழிப்பேதம் முக்கியமாக இல்லை. அவர்கள் எல்லா தெலுங்கு இருக்கிறார்கள், கன்னடர்கள் இருக்கிறார்கள், வட இந்தியர்கள் இருக்கிறார்கள், எல்லாரும் சேர்ந்துதான் படிக்கிறாங்க. அப்படியெல்லாம் அது அந்த இணக்கம் அங்கு நிகழ்கிறது. அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இது உலகம் தழுவிய இயக்கமாக அது மாறிக்கிட்டு. நம்ம இங்க ஒரு இடத்துல பேசுறோம் நினைக்க வேண்டாம். இது உலகம் தழுவுது. நமது நல்லெண்ணங்கள் தான் அந்த போரொடுங்கும் புகழொடுங்காதுங்கிற விஷயங்கிறது மாதிரி நான் நினைக்கிறேன். அங்கே எல்லாம் மேம்பட செய்திருக்கிறார்கள்ங்கிறேன்னா, அங்கே ஒரு அருமையான இன்ஸ்டிடியூட்ல ஒருத்தர் நடத்துறாரு. அதே மாதிரி தாக்கூருக்கு சிலையை அனுப்பி இருக்கிறார்கள். வள்ளுவருக்கு அதே பார்க்கல அவரு மலர்ச்செல்வன் என்பவர் அதை உண்டாக்க வேண்டும் என்று மனதிலே ஒரு எண்ணம் வைத்திருக்கிறார். அவர் 1330 அருங்குறளும் படிக்க சொல்ல வல்லவர். ஒரு தொழிலதிபராக இருக்கிறார். அந்த நாட்டை மேம்படுத்த இது மாதிரி இங்கே தனி மனிதர்கள் நாம் பண்படுகிற போது அதற்குத்தான் இந்த மாதிரி இது உதவுதுன்னு நான் நினைக்கிறேன். அவர்கள் தான் உயர்ந்து, தன்னுடைய வீடு உயர்ந்து, நாடு உயர்ந்து, நகர் உயர்ந்து, நாடு உயர்ந்து, உலகம் ஒரு இனிமை காணணும், இந்த வின்வின் சிச்சுவேஷன் வரணும், பகை ஒழியோனுங்கிறது நமது பேரினம், நமது பெருவிருப்பம். அந்த விருப்பத்திற்காகத்தான் இது போன்ற அருமையான நிகழ்வுகள் நாம் ரீடெடிகேட் ourselves நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம படிக்கிற போது என்ன கம்பன் வரி என்ன, யாருடும் பகை கொள்ளலாம், முதல்ல தண்ணில் ஆரம்பித்து யாருடும் பகை கொள்ளலாம் என்ற பின் போர் ஒடுங்கும் புகழொடுங்காது இந்த மானுடம் வாழும் என்ற கருத்தை பதிவு செய்து இவ்வளவு நேரம் அன்போடு இந்த இதுல இருந்தவர்களுடைய பெயர்களை நான் சொல்வதை நான் பெருமையாக கருதுகிறேன். அதனால ஒரு முறை சொல்லிவிட்டு நான் விடைபெறுகிறேன். அருமையாக ஒருங்கிணைக்கிற நமது திருமலை வாசன் அவருடைய உள்ளத்திலே இது எழுந்ததாலே தான் இது நிகழ்ந்திருக்கிறது. அடுத்தது டாக்டர் திரு கண்ணன், அடுத்தது திருமிகு அந்தமான் கிருஷ்ணமூர்த்தி தமிழ் நெஞ்சன், திருமிகு புவனா, திருமிகு கல்யாணி ஸ்ரீதர், திருமிகு லாவண்யா மணிமுத்து, இனிவர்கள் எல்லாம் இனிய நண்பர்கள், உடன் வருபவர்கள், திருமிகு என் கஸ்தூரிபாய், திருமிகு பிரேமா மேடம் அவர்கள், திருமிகு சதுர்முகன் சாரு, பேரன்புள்ள சிவப்பெரி ஐயா அவர்கள், தங்கம் சாய்ராம் அவர்கள்,
வசந்தி ரங்கநாதன் அவர்கள், இனிய நண்பர் திருப்பத்தூர் வாகித், பின்னூட்ட நாயகர் சொல் சிலம்பர் அவர்களுக்கும், இனிய நண்பர் நமது சரள ஆர்வெழுத்து அவர்களுக்கும், ஒவ்வொருவருக்கும், மேலும் இதை இணையம் வழியாக கேட்டிருக்கிற நண்பர்களுக்கும் வணக்கத்தையும் வாழ்த்தையும் சொல்லி நிறைவு செய்கிறேன். சிறப்பு சிறப்பு ஐயா. நிறைவான நிறைவுரை ஐயா. இத என்ன சொல்றதுன்னு தெரியல. 24 உரைகளையும் தொகுத்து ஒரு சூத்திரமாக, உலக அமைதி தடுமாற்றம் போக மனம் மாற்றம் தேவை, என்ன மாதிரியான ஒரு செய்தி. 12 மணி நேர மாநாடு 10ல் நிறைவடைகிறது. 12 மணி நேரமாக இருந்த மாநாடு 10 மணிக்கு நிறைவடைகிறது. ஐயாவின் உலக நல்வாழ்வுக்கான 10 பொருளில் 10 சூத்திரத்தில் நிறைவடைகிறது. மிகச் சிறப்பு ஐயா. என்ன சொல்லாச்சு, என்ன பொருளாச்சு. பொருளே இல்லாமல் ஒழிக்க துடிக்கிறீர்களே, எதை உங்களால் ஒழிக்க முடியும் என்று கேட்டு நல்ல கலந்துரையாடல் இல்லை. பிறர் மீது பிழை போடுதல் தவறல்ல என்று தவறு செய்து கொண்டே இருத்தல், நாளை என எதையுமே செய்யாமல் தள்ளி போட்டு நிறுத்திவிடுவது என்ற நிலையில 10 சூத்திரங்கள், உலக வாழ்வுக்கான நல்வாழ்வுக்கான சூத்திரங்கள், அது தனி மனித வாழ்க்கைக்கும் உலக வாழ்க்கைக்குமான சூத்திரங்களை அழகாக வகுத்து கொடுத்திருக்கிறீர்கள் ஐயா. முத்தாய்ப்பான நிறைவுரை. அன்பர்கள் வந்திருக்கிறார்கள், நண்பர்கள் வந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு வழிவிட்டால் சிறப்பாக இருக்கும் என்ற ஒரு நிலையில வினயத்தான் ஐயாவுடைய உரை கேட்க வந்தவர்கள் முதலில் அவருடைய கருத்தை சுருக்கமாக தெரிவிக்கலாம். அதற்கு முன்பாக கஸ்தூர்பை அம்மா அவர்கள் சென்னையில இருந்து இணைஞ்சிருக்கிறாங்க. காலையில வந்தாங்க, வாழ்த்து தெரிவித்தாங்க, நிறைவாக வாழ்த்து தெரிவிக்க வந்திருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். அம்மா, நீங்க பேச எடுத்துக்கோ, நேரம் எடுத்துக்கோங்க, 1 நிமிடம் எடுத்து கருத்தை தெரிவிக்கலாமா? அடுத்ததாக வினயத்தான் ஐயா அவருடைய இந்த உரையை கேட்க வந்தவர்கள் எல்லாமே ஐயாவிற்கு பின்னூட்டத்தை கொடுக்கலாம். அனைவருக்கும் இரவு வணக்கங்கள். நான் காலையில எனக்கு 2 மணி நேரம் இதை கேட்பதற்கான வாய்ப்பு கிடைத்தது. அதன் பிறகு விருந்தினர்கள் வருகையால் என்னால் தொடர்ந்து இதில் ஈடுபட முடியவில்லை. இருந்தாலும் அந்த கடைசி 1 மணி நேரமாவது இதில் இணைந்திட வேண்டும் என்ற ஒரு ஆர்வமோடு தான் உட்கார்ந்தேன். தங்களை புகழ்ந்து ஒரு 2 வார்த்தையாவது சொல்லாவிட்டால் எங்களுக்கு தூக்கமே வராது போல இருக்கு. அதனால உங்க மேல ஒரு வாழ்த்துப்பா, அதோட முடிச்சுக்கிறேன் நானு. ஐயா வினயத்தான் ஐயாவுடைய உரை கூட ரொம்ப அருமையா இருந்தது. அதுக்கு முன்னாடி கண்ணன் சார் பேசுனதும் கேட்டேன் நானு. முத்தையா ராமநாதன் முத்தாக ஆரம்பிக்க வினைத்தீர்த்தான் வந்திருதி வினை முடித்த உலக அமைதி மாநாட்டை உளமாற நடத்திட்டாய் நீ வாழி. முத்தையா ராமநாதன் முத்தாக ஆரம்பிக்க வினைத்தீர்த்தான் வந்து இறுதி வினை முடித்த உலக அமைதி மாநாட்டை உளமாற நடத்திட்டாய் நீ வாழி. உவகையுடனே உள்வாங்கி உன் கருத்தை கூறிட்டாய் நீ வாழி. உவகையுடனே உள்வாங்கி உன் கருத்தை கூறிட்டாய் நீ வாழி. இணைய வழி இணைத்து நன்றாய் இதயங்கள் ஈர்த்திட்டாய் நீ வாழி. இணைய வழி இணைத்து நன்றாய் இதயங்கள் ஈர்த்திட்டாய் நீ வாழி. பல்வேறு செய்திகளும் பலரறிய பன்னாட்டை அணுகிட்டாய் நீ வாழி. பல்வேறு செய்திகளும் பலரறிய பன்னாட்டை அணுகிட்டாய் நீ வாழி. உழைத்தலே ஓய்வென்று உலகோர் உளத்தினில் உணர்த்திட்டாய் நீ வாழி. உழைத்தலே ஓய்வென்று உலகோர் உளத்தினில் உணர்த்திட்டாய் நீ வாழி. புன்முறுவல் பூத்தபடி பூரித்து பேசுகின்ற புதிர் நன்றாய் தெரிந்திட்டாய் நீ வாழி. புன்முறுவல் பூத்தபடி பூரித்து பேசுகின்ற புதிர் நன்றாய் தெரிந்திட்டாய் நீ வாழி. கவனம் பிசகாமல் கருத்துடனே காரியங்கள் புரிந்திட்டாய் நீ வாழி. கவனம் பிசகாமல் கருத்துடனே காரியங்கள் புரிந்திட்டாய் நீ வாழி. அமைதி வேண்டி அயராது அவனிக்கோர் அருமருந்தை தந்திட்டாய் நீ வாழி. அமைதி வேண்டி அயராது அவனிக்கோர் அருமருந்தை தந்திட்டாய் நீ வாழி. திரும்பும் திசையெல்லாம் திருத்திவிட துடிக்கின்ற திருமலை வாசனே நீ வாழி. திரும்பும் திசையெல்லாம் திருத்திவிட துடிக்கின்ற திருமலை வாசனே நீ வாழி 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 பல்லாண்டு வாழ்க. மனமார்ந்த பாராட்டுகள். அம்மாவின் அன்பிற்கு வாழ்த்திற்கு சிறப்பு நன்றிமா. அகம் மகிழ்கிறேன். இது போன்ற வாழ்த்துக்கள் மேலும் செயல் செய்ய ஊக்கமாக நான் எடுத்துக்கொள்கிறேன். கூறிய வார்த்தை அனைத்தும் நான் உண்மையாக இருக்க முயற்சிக்கிறேன். நன்றி நன்றி அம்மா. உளமாற பாராட்டினேன். நன்றி நன்றிமா, ரொம்ப மகிழ்ச்சி. வினயத்தான் ஐயாவினுடைய அந்த நிறைவு, அந்த உலக நல்வாழ்வுக்கான அந்த உரைக்கான கருத்து இடுபவர்கள் சுருக்கமாக ஒவ்வொருவராக கையை உயர்த்தி கருத்திடலாம். கஸ்தூரிபை அம்மாவுடைய நேரத்திற்கு வாழ்த்திற்கு சிறப்பு நன்றி. முதலில் கருத்திடுவர்கள் கையை உயர்த்தி நீங்கள் பேசலாமா? வணக்கம் பிரேமம்மா. அடுத்ததாக கல்யாணி ஸ்ரீதரம்மா, நீங்களே விரைந்து ஒருவராக பேரன்பின் வணக்கம். திருமலைவாசன், முதல்ல உங்களுக்கு ஒரு பெரிய நன்றியை சொல்லணும். உலக அமைதிக்காக இப்படி ஒரு மகாநாட்டை 2வது முறையாக இணைய வழியில்
நடத்தி கொண்டிருப்பதற்கும், சிவபேரி அவர்கள் இதுக்கு கூட இருந்து இந்த பணியை அவரும் மிக முனைப்பாக செய்கிற ஒரு நிகழ்ச்சியில இத்தனை ஆளுமைகள் உங்களுக்கு பேசி இருக்காங்க. எனக்கு காலையில் இணைய முடியவில்லை. அதனால அட்லீஸ்ட் இது முடியும் போதாவது இணைஞ்சிடணும்னு கடந்த 1 மணி நேரத்துக்கும் மேலாக இணைந்து அனைத்து சொற்பொழிவுகளையும் கேட்டேன். மிகச்சிறப்பு. வினைத்தீர்த்தான் சாரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நீங்க சொன்னதை நான் அப்படியே என்டார்ஸ் பண்றேன். அவருடைய ஸ்பீச்சுக்கு. ஏன்னா டைம் 1 மினிட்னு சொன்னதுனாலையும், நிறைய தோழிகள் காத்துட்டு இருக்கிறதுனாலையும், அவர் வாகித் சார்லாம் இன்னும் நல்லா பேசுவாரு. அதனால நீங்க என்ன சொன்னீங்களோ அவருக்கு அது அத்தனையும் மிகச்சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை வழிமொழிகிறேன். ரொம்ப நல்லா இருந்ததுங்க வினைத்தீர்த்தான் சார். எல்லா கொட்டேஷன்ஸ் உங்களுடைய அந்த ஸ்பீச்சோட சேர்த்து நீங்க எப்பவும் பண்ற மோட்டிவேஷனல் அந்த பாயிண்ட்ஸோட சொன்னது ரொம்ப சிறப்பா இருந்தது இலக்கியத்தோட. மிக்க நன்றி. வாய்ப்புக்கு நன்றி. திருமலை வாசன், உங்களுக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப நன்றிமா. நன்றி நன்றி. எனக்கு ஒரு செய்தி மட்டும் உங்களோட இன்னும் ஒரு வார்த்தை சேர்த்து விரும்புறேன். அது எந்த தலைப்பாக இருந்தாலும் அதில் எண்ணிக்கையில அடக்கிறதுல, அது மக்கள் மனதுல பதிய வைக்கிறதுல எப்படி வல்லவரா இருக்காருன்னே தெரியலமா. அவருடைய சாதாரணமா பேசினாலே நம்மளுக்கு பொருள் விளங்கும். அவருடைய இனிமையான வார்த்தைகள் நம்மோட தச்சிக்கும். ஆனால் அதை இன்னும் செல்ல வேண்டும் என்ற ஒரு நோக்கில எதுவா இருந்தாலும் அந்த எண்ணிக்கையில அடுக்கி நம்ம மனசுல அதை எண்ணிக்கையோ படுத்துடுவார். நம்ம என்ன சொன்னாரேன்னு நம்ம யோசிச்சுட்டே இருப்போம். 4 வருஷம் ஆனா கூட யோசனை பண்ணுவோம். அது ப்ரொஃபஷனல் ட்ரைனர் இல்லையா திருமலை வாசன்? அவர் ப்ரொஃபஷனல் ட்ரைனர் as well as இன்னைக்கு வரைக்கும் அந்த வயது எண்ணிக்கை தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கல்லூரிகளுக்கும் மாணவர்களுக்கும் ஊக்கத்தை கொடுத்துட்டு இருக்கிற அந்த தொடர் முயற்சியில அவர் தன்னை ஈடுபடுத்திட்டு இருக்கிறதுனால இது நம்மெல்லாம் அவர்கிட்ட கத்துக்க வேண்டிய விஷயங்கள். மிகச்சிறப்பு. நன்றிமா. அன்பு பகிர்தலுக்கு நன்றிமா. கல்யாணி ஸ்ரீதர் அவர்கள், அவரை தொடர்ந்து பேச இருப்பவர்கள், வாழ்த்து தெரிவிப்பவர்கள் கையை உயர்த்தி காத்திருக்கலாம். ஒவ்வொருவருக்கும் 1-2 நிமிடங்கள் வழங்கப்படும். அனைவருக்கும் வணக்கம். திருமலை வாசன் ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். இவ்வளவு பெரிய நிகழ்ச்சியை ரொம்ப அருமையா கொண்டு போயிட்டு இருக்கீங்க. காலையில கொஞ்ச நேரம் இணைஞ்சிருந்தேன், அதுக்கப்புறம் வீட்டுல கெஸ்ட், அதனால இப்பதான் வந்தேன். வினைத்தீர்த்தான் ஐயாவை பத்தி சொல்லணும் அப்படின்னா நீங்க எல்லாம் சொல்லி முடிச்சிட்டீங்க. நான் ஒண்ணு சொல்லலாம். எப்படின்னா, அவர் வெளிநாட்டுக்குன்னு போயிருந்தாரு. நார்மலா இங்கிருந்து வெளிநாட்டு போறவங்க எல்லாம் அங்க போயிட்டு எனக்கு அங்க இருக்கவே பிடிக்கல, போர் அடிக்குது அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு வருவாங்க. ஆனா சார் அங்க போயிட்டு போட்ட பதிவுகள்லாம் பாத்தீங்கன்னா யாருமே வெளிநாட்டுக்கு போறதுக்கு தயங்கவே மாட்டாங்க, வயசானவங்க. அவர் அங்க போயிட்டு அங்க இருக்கிற தமிழ் சங்கங்களோட திருக்குறள் இது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துக்கும் போய் நல்லா அவர் அங்க சந்தோஷமா இருந்துட்டு வந்தது பார்த்தது எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ரொம்ப சிறப்புங்க ஐயா. நன்றி. நன்றிங்க ஐயா. நன்றி. மிக்க மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி. அடுத்த வாய்ப்பை பெறுபவர் தானாக முன்வருந்து வாழ்த்து தெரிவிக்கலாம். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். உலக அமைதி மாநாடு இது 2வது அரங்கமாக அது 10ல் தொடங்கி 10ல் முடிகிறது. எப்படி 10ல் தொடங்கி 10ல் முடிகிறது. அந்த 10ல் முடிந்தால் பசி, தாகம், மோகம் எல்லாம் பறந்து போய் அமைதியே உருவாகும் என்பதற்கு இதுதான் 10ல் தொடங்கி 10ல் முடிகிறது. அதுவும் இறுதியில் வினைகள் எல்லாம் தீர்த்த விநாயக மூர்த்தியாக வினை தீர்த்த ஐயா உங்கள் என்னென்ன வினை இருக்கிறது, இந்த அமைதிக்காக என்னென்ன போராட்டம் நடக்கிறது, அது எல்லாம் என்னுடைய இலக்கிய வகையில் நான் தீர்த்து வைக்கிறேன். இவ்வளவு சொல்வதற்கு முத்தாய்ப்பாக நான் இருக்கேன். எல்லா வினையும் தீர்த்து விட்டு உலகம் அமைதி பெறுவதற்காக நல்ல நல்ல வார்த்தைகளை எடுத்து சொன்னார்கள். கண்டிப்பாக உலகம் அமைதியை பிடித்துக் கொண்டிருக்கிறது. நான் ஒரே ஒரு பாடலை மட்டும் சொல்லிவிடலாமா? இதற்கெல்லாம் உண்மையா விதை போட்டவர் காலையிலேருந்து சிவனேன்னு சிவான்னு உட்கார்ந்துட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு பெரிய மனுஷனாக ஆசீர்வாதம் பண்ணி கொண்டிருக்கிறார் எங்கள் சிவபெரிய ஐயா அவர்கள். அதற்கு விருஷத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறார். மலை மீதே அமர்ந்து கொண்டு எல்லாரையும் பார்த்து கொண்டு இப்படி செய்யுங்கள் என்று சான்றாக ஒரு கையில் சக்கரத்தை வச்சுக்கிட்டு அப்படியே சுத்தினாங்களாம். அது போல ஒரு இடத்திலே இருந்து கொண்டு எல்லாரையும் அசைத்துக் கொண்டிருக்கிறார் திருமலை வாசன் அவர்கள். இதற்கு தகுந்தாற் போல இந்த வார்த்தைகளை இப்படி எப்படி திருப்பி போட்டா இந்த வார்த்தை
வார்த்தைகள் எப்படி வரும் என்பதை அப்பப்ப பளிச்சு என்று எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கார் திருப்பூர் வாகித்தையா அவர்கள். இதற்கு காலையிலே வந்துவிட்டு கம என்று கஸ்தூரி மணமணக்க ஒரு வாழ்த்துறையை வாழ்த்தாக எடுத்து சொன்னார் எங்க கஸ்தூரி அம்மா அவர்கள். அடுத்தது ஒவ்வொருத்தராக பாருங்கள், அடுத்தது வந்தாங்க யாரு, ஒவ்வொருத்தரா வந்துட்டு கலாநிதி அவர்கள் வந்தாங்க, அப்புறம் அந்தமான் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வந்திருக்கிறார்கள், பிரேம் அம்மா வந்திருக்காங்க. இவங்க அத்தனை பேரும் தன்னுடைய பிரேமையின் தன்னுடைய ஒரு அன்பின் மிகுதியால் தான் இங்க அமர்ந்திருக்கோம். யாரும் வலுப்படுத்தல, கட்டாயப்படுத்தல. இங்க அமரணும்னு சொல்லிட்டு யாருக்கு எந்த நிபந்தனையும் இல்லை. நிபந்தனை இல்லாத அன்பாக அமைதியாக இந்த மாநாட்டில் வந்த அத்தனை பேருக்கும் மனமார்ந்த நன்றியையும், இதற்கு வித்திட்டவர்களுக்கும் விருட்சமாக ஆக்கி கொண்டிருப்பதற்கும் முத்தாக வார்த்தைகளை கொண்டு மாலைகளாக கோர்த்து கொண்டு இது ஒரு முத்தான மாலைகளாக இது புத்தகமாக வெளியிட போகும் ஐயா அவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஒரே ஒரு சின்ன பாடலை, ராகம் இருக்குதோ இல்லையோ தெரிந்தவரை பாடுகிறேன். தெரிந்தவர்கள் மன்னித்து விடுங்கள், தெரியாதவர்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏதோ எனக்கு தெரிந்ததை உணர்கிறேன். உலகம் அமைதி பெற வேண்டும், உயர்வு தாழ்வில்லா நிலை வேண்டும். உலகம் அமைதி பெற வேண்டும், உயர்வு தாழ்வில்லா நிலை வேண்டும். உலகம் அமைதி பெற வேண்டும், போர் பூசலில்லா நிலை வேண்டும். சமாதானம் காணும் மனம் வேண்டும், இறைவா அதை நீ தர வேண்டும். சமாதான காணும் மனம் வேண்டும், இறைவா அதை நீ தர வேண்டும். உலகம் அமைதி பெற வேண்டும், உயர்வு தாழ்வில்லா நிலை வேண்டும். மனமும் மூளையும் இணைந்திடவே, மனமும் மூளையும் இணைந்திடவே, எங்கும் இன்பம் விளைந்திடவே. மக்களும் மன்னனும் இணைந்திடவே, மக்களும் மன்னனும் இணைந்திடவே, எங்கும் இன்பம் விளைந்திடவே. உலகம் அமைதி பெற வேண்டும், உயர்வு தாழ்விலா நிலை வேண்டும். நிம்மதி எங்கும் நிலைத்திடவே, அன்பு எங்கும் தழைத்திடவே. நிம்மதி எங்கும் நிலைத்திடவே, அன்பு அமைதி எங்கும் தழைத்திடவே. உலகம் அமைதி பெற வேண்டும், உயர்வு தாழ்விலா நிலை வேண்டும். அறிவும் அன்பும் கலந்திடவே, அமைதியில் வையம் மலர்ந்திடவே. அறிவும் அன்பும் கலந்திடவே, அமைதியில் வையம் மலர்ந்திடவே. அகிம்சையில் மனிதன் வளர்ந்திடவே, நேர்மை நெஞ்சில் நிறைந்திடவே. அகிம்சையில் மனிதன் வளர்ந்திடவே, நேர்மை நெஞ்சில் நிறைந்திடவே. மனித நேயம் மனதில் மலர்ந்திடவே, மனித நேயம் மனதில் மகிழ்ந்திடவே, அதுவும் மகிழ்ந்து மலர்ந்திடவே. உலகம் அமைதி பெற வேண்டும், உயர்வு தாழ்விலா நிலை வேண்டும். உலகம் அமைதி பெற வேண்டும், போர் பூசலிலா நிலை வேண்டும். போர் பூசலிலா நிலை வேண்டும். இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஐயா, நான் பேசலாம்டா? பேசுங்க நிச்சயமா. நீங்க நான் பேசுறாங்க பேசுவீங்கன்னு தெரியும், பேசுங்க. அதாவது தான்ல ஆரம்பிச்சு தான்ல முடிஞ்சிருக்கு, தாக்கத்தான்ல ஆரம்பிச்சு வினை தீர்த்தான்ல முடிஞ்சிருக்கு இப்ப இந்த நிகழ்ச்சி. அதோட இதுல ஒரு விசேஷம் என்னன்னா, நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி. அதனால அவங்க மட்டும்தான் பாடணுமா? நான் ஒன்ன பாடுறேன். எப்படின்னா, நாளை விநாயகனே இன்று வினை தீர்த்தானே என்று. அதனால ஐயா வினை தீர்த்தான் ஐயா இப்ப நம்முடைய தங்கம் சாயரமா அவங்களும் பாடினாங்க. அதுல இருந்தாலும் அவங்க அந்த எதனுடைய அந்த ராகம் சொன்னா, நீல கடலின் ஓரத்தே. நீங்க அது பாருங்க, அந்த படம் அன்னை வேளாங்கண்ணி.
ஒரு இஸ்லாமியர் பேசுறது, அந்த பாட்டு அன்னை வேளாங்கண்ணி, அதே சமயத்துல பிள்ளைகள் சதுர்த்தி, இங்கே ஒரு 5 நிமிஷத்துல ஒற்றுமையை பாருங்க எந்த அளவிற்கு சிறப்பாக ஒரு மும்மத ஒற்றுமை போல இருக்கு. நான் பேசுறது வாக்கு அப்படின்னு. இப்ப நான் ஒன்று சொல்ல விரும்புறது என்னன்னு சொன்னா, வினய் தீர்த்தன் ஐயானுடைய பேச்சுல ஐயா அந்த மணிப்பூர் விஷயங்கள் இதெல்லாம் வந்து எடுத்து சொன்னாங்க எல்லாம். அதாவது அந்த அவங்கள்ட்ட அந்த கன்னெல்லாம் கிடைச்சிருக்கு. ஐயா சொன்னது அந்த சுடு கன் மட்டும் இல்ல, அது மட்டும் வேணான்னு சொல்லல, இடு கண்ணும் வேணான்னு பாருங்க. இந்த இடுக்கண் பற்றியே அவ்வளவு விஷயத்த சொன்னார். அந்த சுடுகண்ணு மட்டும் இல்ல, இந்த இடுக்கண்ணும் வேண்டாம் அப்படிங்கிற வகையில நிறைய விஷயங்களை எடுத்து சொன்னது. ஆனா ஐயா, நீங்க அந்த போர் ஒடுங்கும் புகழ் ஒடுங்காதுன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்களே, அதுல இதற்கு முன்னால ஐயா கண்ணன் ஐயா பேசுனதுல நம்முடைய திருமலை வாசனை பற்றி ஒண்ணு சொன்னார். எப்படின்னா, இது நம்ம இப்ப இந்த நிகழ்வு வந்து ஒரு 12 மணி நேரம். இந்த இதையே நான் வந்து இதை எப்படி சொல்ல நினைக்கிறேன்னா, 24 பேச்சாளர், அதுல ஒரு தொடர்ச்சியை பாருங்க, 2 4 அடுத்தடுத்து 2 மடங்கு ஆகுது. அதாவது 2 4 அந்த பேச்சு நம்மகிட்ட வந்து விழுந்ததெல்லாம் 6 தான் இருந்துச்சு. நம்முடைய அறிவுக்கு அது வந்து 8, நிறைவு பெற்றது 10 அப்படிங்கும் போது ஆஹா எவ்வளவு அழகா. இதுக்கு இதத்தை எண்ணி பார்க்கணுமோ? அப்ப 2 4 6 8 10 அப்படிங்கிற மாதிரி அமைதியை, உலக அமைதியை எண்ணி பார்க்க வேண்டும் என்று சொல்வது போல நிகழ்வுகள். அதான் நான் அடிக்கடி வந்து நம்முடைய திருமலை வாசன் சொல்றாரு, அவர் பிரபஞ்சத்தை பத்தி ஒரு பெரிய இது பேசியிருக்காரு. நான் கேட்டுட்டு தான் இருக்கேன், அதை கேட்டிருக்கேன் முழுமையா. இயற்கை வந்து எந்த அளவுல நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும் என்பதுல. இப்ப திருமலை வாசனை பத்தி அவர் ஒரு விஷயம் சொன்னார். எப்படி சொன்னார்னா, இந்த நிகழ்வுடைய ஒரு முத்தாய்ப்பா கூட அதை எடுத்துக்கலாம். நாம் வந்து இந்த 12 மணி நேரம் இன்றைய நிகழ்வு, ஆனா இந்த 12 நேரத்தை தயார் பண்ணுவதற்கு திருமலை வாசன் அவர்கள் கிட்டத்தட்ட 120 மணி நேரம் வந்து உழைப்பு செய்திருக்கிறாரு. அதற்கு மேலே உழைப்பு செய்திருக்கிறாரு. அடுத்து அவர் சொன்ன ஒரு வாசகம், அதற்கு அடுத்து என்னுடைய வாசகம் சொல்றேன். எப்படின்னா, அவர் கண்ணன் அவர்கள் அதை சொல்லிட்டு திருமலை வாசன் 120 மணி நேரத்துக்கு மேலே அவர் உழைப்பு செய்திருக்கிறாரு. அவர் உழைப்ப கணக்கிட்டா அது கணக்கில் அடங்காதுன்னு சொன்னார். நான் அதை தொடர்றேன். உண்மைதான், அது கணக்கில் அடங்காது, ஆனால் வரலாற்றில் அடங்கும். சந்தேகமே கிடையாது. அதுல இவங்களுடைய உழைப்பு, சிவாபேரி ஐயாவுடைய அந்த உலகம் முழுவதும் காட்டுகின்ற அந்த உழைப்பு, இதெல்லாம் வந்து உண்மையிலே கணக்கில் அடங்காதுதான், வரலாற்றுல நிச்சயமாக அதுல அடங்கிவிடும் என்ற ஒரு விஷயத்தையும் நான் இந்த இடத்துல சொல்லிக்கொண்டு, எவ்வளவு ஒரு அழகானதா எப்படி நான் நினைக்கிறேன்னா, கேட்கலாம், உலக அமைதிக்கு வந்து சாத்தியக்கூறு இருக்கா இப்படிங்கிற இன்று பேசுகிற நிகழ்வின் அடிப்படையில நம்ம பார்க்கும் பொழுது சாத்தியக்கூறு இதை நம்ம என்ன செய்யணும், ஒரு கோடியில ஒன்றை நம்ம ஒரு சிறு புள்ளியா, அடிக்கடி சொல்றது திருமலை வாசன் சொல்ற வாசகம், சிவபெரிய சொல்ற வாசகம், ஒரு சிறிய பொறி அப்படின்னுகிட்டே இருப்பாங்க, அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதுல ஒரு சின்ன கூறு அப்படிம்பாங்க. ஆனா அதுல அது கூறு சாதாரண கூறு இல்ல, சாத்திய கூறு கூட கிடையாது, அது வந்து சத்திய கூறு. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது, அது சத்திய கூறு. நான் நம்முடைய பேச்சாளர்களே சொல்றது, அதை திருப்பிருங்க நீங்க, நம்ம தான் சாத்திய கூறு, அது சத்திய கூறு. அதனால நான் திருப்பி எப்படி சொல்றேன்னா, கூறு சத்தியம் அப்படின்னு நான் சொல்றேன். நிச்சயமா நம்ம கூறுறதே நம்ம வந்து ஒரு சத்தியமா தான் இருக்கணும். கண்டிப்பாக அப்படி இருக்கும்போது உலக அமைதிக்கான சாத்தியங்கள் அதிகம். நிறைய நீங்க வந்து ஒவ்வொருவரும் சொல்லி இருக்கத. இப்ப கூட வந்து நம்ம திருமலை வாசனை வாலின்னு பாராட்டும் பொழுது எனக்கு வாலி வாலின்னு 2 தடவை சொன்னா அது அடுத்து தொடராயிரும் இலக்கணத்துல. ஆனா வாலின்னு சொன்னா வியங்கோல் வெளிமுட்டுறாங்க, அது பொதுவா ஒரு தடவை சொன்னா அதுல 2 இலக்கணம் வருது மிக அழகாக. வாலிங்கள் வியங்கோல் வினை முற்று, வினை தீர்த்தான் தானே இன்னைக்கு முடிச்சதே, அப்படி ஒரு வாசகம் வந்துருது. நிகழ்ச்சி வந்து 2 மாநாடு மட்டும் இல்ல, தொடர்ந்துகிட்டே இருக்கணும். அதனால அடுத்த தொடர்ல வந்துருச்சோ, அந்த சகோதரி அன்பு அருமையா வாழ்க்கை சொன்னாங்க, வாலி வாலி என்றது அடுத்த தொடர்லையும் வந்திருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பொருத்தப்பாடா இருக்கிற மாதிரியே வந்து நான் வந்து நினைக்கிறேன். அதனால இப்ப நான் எதுக்கு சொன்னேன்னா, வினை தீர்த்தன் ஐயா சொன்னதுக்கும் இதற்கும் என்னன்னா, கணக்கில் அடங்காது, வரலாற்றில் அடங்கும். இப்ப யோசிச்சு பாருங்க, உங்க வரியை நீங்க தூக்கி போட்டு பாருங்க. போர் ஒடுங்கும், ஆனால் புகழ் ஒடுங்காது. இந்த சமாதான நிகழ்வின் மூலம் போர் ஒடுங்கும், ஆனால் புகழ், திருமலை வாசன் புகழ், சிவபெரிய ஐயா புகழ், இதில் பேசிய பேச்சாளர்களுடைய புகழ் ஒடுங்காது என்ற வகையில சொல்லி தொடர்ந்து நம்முடைய பணிகளை செய்வோம். நல்லது. சிறப்பு சிறப்பு ஐயா. பின்னூட்ட நாயகர் என்பதை ஒவ்வொரு முறையும் நிரூபித்துக் கொண்டே இருக்கிறீர்கள். அந்த பின்னூட்டத்தில் ஒரு ஒரு கலையாகவே மாறிக்கொண்டு வருகிறது உங்களுடைய இந்த பகிர்தலால். எங்களால சிந்திக்க முடியல, இப்படி சிந்திக்க முடியுமான்னு ஐயாவிற்கு நன்றி. ஒரு செய்தியை சொல்லி நான் அடுத்த ஒரு பின்னூட்ட கொடுப்பவரை அழைக்கிறேன். உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்விலா நிலை வேண்டும், நிறைவே காணும் மனம் வேண்டும், இறைவா அதை நீ தர வேண்டும். இத பாடினவர் ஐயா பாடினாங்க இல்லையா, விநாயகனே வினை தீர்ப்பவனே. அதை பாடினவர் யாரு அப்படின்னா, உளுந்தூர்பேட்டை சண்முகம் திரைக்கவிஞர்.
நாளைக்கு கேட்க போற அனைத்து திரைப்பாடல்களையும், திரையிசையில் வந்த பாடல்களையும் பாடியவர் உளுந்தூர்பேட்டை சண்முகம் அவர்கள். அடுத்த வாரம் உளுந்தூர்பேட்டை சண்முகத்துடைய திரைக்கவிஞர் வரிசையில பார்க்க போறோம். அவருடைய மகளோடு 14 குழந்தைகள் அவர்களுக்கு, ஒரு குழந்தையோடு நாம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா அவருடைய கதையை பேச போகிறோம். நாளை விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு நாம் கேட்க போகும் பாடல்கள் பொதுவான சாமி பாடல்கள் அவர்தாக இருக்கிறது. ரொம்ப மகிழ்ச்சி இதை பகிர்வதில். அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். தங்கம் சாய்ராமன் அம்மா பாடலுக்கும் கருத்துக்கும் நன்றி. ஒன்னும் ஐயாவுக்கு பின்னூட்டம் சொல்ல போகிறவர்கள் சுருக்கமாக மூவருக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு மேல கூட நம்ம சொல்லலாம். வணக்கம். வாய்ப்பு இருப்பவர்கள் கையை உயர்த்தி பேசலாம். சரள ஆறுமுகம் அம்மா வணக்கம். வணக்கம் வணக்கம் விரைந்து பேசலாம். வணக்கம் அனைவருக்கும். உலகில் உடன் தேவை உலக அமைதி. அன்புக்கும் தூது, அமைதிக்கு தூது, காதலுக்கும் கருணைக்கும் கூட தூது, இறை வழிபாட்டிற்கும் தூது, நட்புக்கும் நாட்டின் நன்மைக்கும் தூது. மதுரை சொக்கநாதர் மீது மயில் கொண்ட பெண் ஒருத்தி காதலை கூறிட தமிழை தூது விட்டாளாம். ஆனால் இங்கு உலக அமைதிக்காக தூது விடுவதற்காக ஏற்றமிழில் இயல்பும் இணக்கணமும் இனிமையும் ஏற்று ஒவ்வொரு தமிழரும் அறிய வேண்டிய ஒட்டுமொத்த தமிழரும் விடுக்கப்பட்டவர் பெரும் தூதாக இந்த உலக அமைதிக்கு களம் அமைத்து கொடுத்த திருமலைவாசன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் தமிழ் உறவுகளுக்கும் என்னுடைய மாலை வணக்கம். வினயதீர்த்தன் ஐயா பத்தி சொல்ற அளவுக்கு நமக்கு பக்குவம் இருக்கான்னு தெரியல. ஏன்னா அவருடைய ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு அகராதி. தரணி தமிழ் மொழிகளுக்கெல்லாம் தலையானது, தலைமை பெறும் நிலையாவது, தரமும் தகுதியும் உறும் கலையாவது தமிழ். தனித்துவ தகமையுறு இச்செம்மொழி எப்படியெல்லாம் வளர்ந்து வளர்க்கப்பட்டது, வளமுற்றது, வகையுற்றது, வண்ணமுற்றது, வாகை உற்றது என்பதை ஒவ்வொரு தமிழரும் உணர்கின்ற வகையில உருவாக்கப்பட்ட இவருடைய பேச்சு. அவர் குரல் இல்லைன்னா அவர் இல்லைன்ற மாதிரி எல்லா இடத்துலயுமே அவருடைய தமிழ் அந்த அழகா அவரிடம் தவழ்ந்து வருவதை பார்க்கலாம். இப்படிப்பட்ட ஒரு ஆளுமையை பற்றி நான் பின்னூட்டம் சொல்றதை விட அவரிட கற்றுக்கொண்ட விஷயங்கள், கற்றுக்கொண்ட கருத்துகள் என்னை செம்மைப்படுத்துகிறது என்று சொல்லி இந்த வாய்ப்பு கொடுத்த இந்த சபைக்கு நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம் ஐயா. மகிழ்ச்சிமா தங்களுடைய வருகைக்கு பகிர்வுக்கு நன்றி. அடுத்ததாக லாவண்யா அவர்கள் யாஸ் அகாடமியிலிருந்து உங்களுடைய கருத்து சுருக்கமாக. அதை தொடர்ந்து பேச இருப்பவர்கள் கையை உயர்த்தி காத்திருக்கலாம். இருவருக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதை தொடர்ந்து வினயதீர்த்தன் ஐயாவுடைய நிறைவு செய்தி ஏதேனும் இருப்பினும் அதை தொடர்ந்து சிவபிரியாவுடைய நிறைவு செய்தி, அதை தொடர்ந்து நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்யலாம். சிறப்பான ஒரு நிகழ்வில் நானும் கலந்து கொள்வது பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். திருமலைவாசன் ஐயா அவர்களுக்கும் சிவபேரி ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். வினயதீர்த்தன் ஐயா என்னுடைய குருவனே சொல்லலாம். ரொம்ப சிறப்பா பிஸியஸ்ட் மேன் ஃபைண்ட் த மோஸ்ட் டைம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. இருக்கிற நிறைய பேருக்கு அந்த வார்த்தை பொருந்தும். எவ்வளவு பிஸியா எத்தனையோ நிகழ்வுகள், எத்தனையோ பொறுப்புகள்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் இவ்வளவு நேரம் கிடைச்சு இவ்வளவு அழகான விஷயங்களை பகிர்ந்துகிட்டு நிறைய முன்னெடுத்து செய்யறதுக்கு நாங்க தான் அதை ஃபாலோ பண்ணி கொண்டு வரணும் அடுத்த தலைமுறை அப்படின்னு நினைக்கும் போது அதையும் நல்லபடியா வழிகாட்டி கொண்டு போறாங்க. அதே மாதிரி நிறைய விஷயங்கள் ஐயா சொன்னதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது, எனக்கு ஜெயிப்பது வாதம், தோற்பது தோழமை அப்படின்னு சொன்னாங்க. அந்த தோத்து போனாலும் பரவாயில்ல, அந்த உறவு நீடிக்கணும், சரியா இருக்கணும் அப்படிங்கும் போது அமைதி தன்னால் அங்க வந்துருது. அந்த சரியான செய்திகளை அழகா தொகுத்து சொல்லி சிறப்பா இந்த நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்திருக்கு. கலந்து கொண்டதுல நான் ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன். எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும். நன்றிமா. கிருஷ்ணமூர்த்தி கையை வகைத்தினாரு, அவரை இறக்கிட்டாரு. ரொம்ப மகிழ்ச்சி லாவண்யா. தேங்க்யூமா. நன்றிமா. நன்றி, ரொம்ப மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி மனம் இல்லாமல் நிறைவுக்கு வருகிறது. வேறு ஏதேனும் கருத்து தெரிவிப்பவர்கள் 1 நிமிடம் எடுத்து கருத்து தெரிவிக்கலாம். அதை தொடர்ந்து வினயதீர்த்தன் ஐயாவுடைய அந்த ஏற்புரை செய்தியோடு நிறைவு செய்தி ஏதாவது இருந்தாலும் சொல்லலாம். அதை தொடர்ந்து சிவபிரியாவுடைய கருத்து. வணக்கம் கஸ்தூரி அம்மா, கையை ஒரு சிறிய இந்த நிகழ்ச்சிக்கு உகந்ததாக இருக்கும். காந்தி மகாத்மாவுக்கு மிகவும் பிடித்த இந்த பாடலை இந்த இறுதியிலே பாடுவது மிக நன்றாக இருக்குன்னு நினைக்கிறேன். சிறிய பாடல் தான், பாடலாமா அம்மா? கண்டிப்பாக பாடலாம் அம்மா. கருத்தை தொடர்ந்து நீங்கள் பாடினால் இன்னும் சிறப்பாக இருக்கும். சாந்தி நிலவ வேண்டும். நேரம் இருக்குமாமா? உங்களுக்கு கொஞ்சம் காத்திருக்கலாமா? சரி. சரிம்மா. சிவபிரியாவுடைய கருத்து சொன்ன உடனே நீங்க பாடுனீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்குமா. நன்றி. வினயதீர்த்தன் ஐயா, உங்களுடைய நிறைவு செய்தி.
எல்லாரையும் வணங்குறேன், எல்லாரையும் வாழ்த்துறேன். ரொம்ப மகிழ்ச்சி. நிறைய நிறைய நண்பர்கள் நான் அவங்களுடைய அன்பால என்ன சொல்லுங்க, அவங்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றி. திருமலை வாசனையாய் மறுபடியும் வாழ்த்தி இந்த முயற்சி தொடரணுங்கிறத வேண்டிக்கிட்டு உலகம். நன்றி நன்றி ஐயா, ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. உங்களுடைய வருகை நிறைவான முத்தாய்ப்பான அனைத்து விதமான உரைகளையும் தொகுப்பாக நீங்கள் ஒரு சூத்திரமாக கொடுத்திருக்கிறீர்கள். அது பேரறிவு, பேராற்றல், அதை நாங்கள் வணங்குகிறோம். ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி நிறைவாக இருக்கிறது. கண்ணன் ஐயா அவர்களும் இன்னும் தொடர்ந்து இணைப்பில் இருக்கிறார்கள். பேராசிரியர் இருந்து கொண்டு நல்ல ஒரு உரை வழங்கினார்கள். அவருக்கும் நன்றி. இன்று இணைந்து பேசிய அனைத்து பேராசிரியர்களுக்கும், அன்பர்களுக்கும், அமைதியாளர்களுக்கும் சிறப்பு நன்றி. இது சிவபிரியாவுடைய நேரம். அதற்கு முன்பாக 3 செய்திகளை நான் தெரிவிக்கிறேன். இந்த 2வது உலக அமைதி மாநாடு அடுத்த மாதம் 5ஆம் தினம் வருகிறது, 24. அதை முன்னிட்டு 22ஆம் தேதி தொடர்ந்து 10-12 மணி நேரம் நாம் பேச போகிறோம். அதை தொடர்ந்து நவம்பர் மாதம் உலக குழந்தைகள் தினம் வருகிறது. உலக குழந்தைகள் தினத்தில் குழந்தைகளுடைய மனதில் இந்த உலக அமைதி எவ்வாறு இருக்கிறது அல்லது விதைக்கும் ஒரு முயற்சியில நாம் ஒரு முயற்சி செய்ய போகிறோம். ஜனவரி 3ஆம் தேதி சாவித்ரி பூலே என்கிற தமிழ் ஆசிரியருடைய முதல் பெண் ஆசிரியருடைய பிறந்தநாள் வருகிறது. அதை முன்னிட்டு ஆசிரியர் தினமாக ஆசிரியர் நிலையில் அந்த உலக அமைதி கல்வி எவ்வாறு இருக்கிறது, அவருடைய பாடக்கல்வியோடு இந்த உலக கல்வியை எப்படி நாம் மாணவர்களுக்கு வழங்க வேண்டும், வாழ்க்கையில எந்த விதமான சூழல்கள் மாறினால் கூட அது மாணவர்கள் தற்காத்து ஒரு உயரிய வாழ்வை வாழ்வதற்கு ஆசிரியருடைய பணி இந்த அமைதி கல்வியை பரப்புதல் எவ்வாறு இருக்கிறது என்பதை தொடர்ந்து சான்றோர்கள் என மாதந்தோறும் ஒரு மாநாடு நடக்க திட்டமிட்டிருக்கிறோம். ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு நேரத்துல பேசணும், அது காற்றோடு போகும். அதனால சில விஷயங்கள் பேசிக்கொண்டே இருந்தால் அது செயல் வடிவம் எடுக்கும் என்ற ஒரு நோக்கில் இதற்காக செயல்படலாம். உங்களுடைய அன்பினால் இது விளைகிறது. இது ஏதோ ஒரு வரவேற்பு இல்ல யாரும் கவனிக்கப்படவில்லைன்னா கூட என்ன நிலைப்பாடு மாறும். உங்களுடைய கவனிப்பு, அன்பு, வாழ்த்து அடுத்தடுத்து தொடர வழிவிடுகிறது. அதற்காக உங்கள் அத்துணை பேருக்கும் இயற்கைக்கும் இறைக்கும் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து மாதம் நாம் நல்ல அன்பாளர்களோடு, அமைதியாளர்களோடு அடுத்தடுத்த தளத்தில் அடுத்த நிலையில் இருப்பவர்களை அந்த செயல்பாட்டு வடிவெடுக்க நாம் தொடர்ந்து இணைந்து பயணிக்கலாம். முதல் செய்தி. 2வது செய்தி, அக்டோபர் 1ஆம் தேதி காந்தி பிறந்த நாளை முன்னிட்டு காந்தி நெறி காணவாரி என்ற தலைப்புல ஒரு கவிமன்றம் நடக்கவிருக்கிறது. பரம நடராஜன் ஐயா அவர்களுடைய தலைமையில காந்தி நெறி காணவாரீர் என்ற ஒரு தலைப்புல நீங்கள் கவிதைகள் படைக்கலாம். 2வது செய்தி. 3வது செய்தி, அடுத்த வார உரையாளர் மிக சிறப்பான ஒரு உரையாளர், வாழும் வரலாறு என்று அறியப்படுகிறவர் தி.லே. சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள். தொன்மை குறியீட்டாய்வாளர், திருச்சி. சிந்து சமவெளி நாகரீக முத்திரைகள், குறியீடுகள் மற்றும் எழுத்துகளின் திறவுகள் என்ற தலைப்புல மிக சேவையான தலைப்பு. நம்முடைய ஆதாரம் எங்கே இருக்கிறது, சிந்து சமவெளி நாகரீக முத்திரைகள், குறிப்பீடுகள் மற்றும் எழுத்துகளின் திறவுகோல் என்ற ஒரு நிலையில தொன்மை குறியீட்டாய்வாளர், வாழும் வரலாறு தி.லே. சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் ஒரு இசைவு தெரிவித்திருக்கிறார்கள். ஐயா அவர்களுடைய நேரத்திற்கு சிறப்பு நன்றி. இது பகிரப்பட்டதா? படம் வர இல்ல. நன்றி. கொஞ்சம் இணைய தடை என்றால நேரம் ஆகிறது. பரவாயில்லையா, அது பகிர்ந்து கொண்டே இருக்கட்டும் ஐயா. உங்களுடைய நிறைவு செய்திகள் நீங்கள் சொல்லலாம் ஐயா. பகிரப்பட்டது. சிந்து சமவெளி நாகரீக முத்திரைகள், குறியீடுகள் மற்றும் எழுத்துக்களின் திறவுகோல் அனைவரும் காண வேண்டிய, தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு உரை. சுபாஷ் சந்திரபோஸ் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து இது போன்று எதிர்கால தலைமுறைக்கு தேவையான அனைத்து விதமான வாழ்வியல் களஞ்சியங்களையும், திறன்களையும், அவர்களுக்கான விழிப்புகளையும் அவருடைய வாழ்வியல் கருவூலமாக நாம் ஆவணப்படுத்தி செல்லலாம். வாழும்போது வாழ்வது வாழ்க்கை அல்ல, வாழ்ந்த பின்னாலும் வாழ்வதுதான் வாழ்க்கை. ஒரு சிலரே வாழ்ந்த பின்னால் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மனிதர்கள் அனைவருக்குமே வாழ்ந்த பின்னால் வாழும் வரத்தை இறைவன் கொடுத்திருக்கிறார். நாம் அன்றாட செயல்பாட்டுக்கே திணறிக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய செயல்பாடு வாழ்ந்த பின்னால் வாழ்வதற்கான ஒரு செயல் வடிவம் எடுக்கும் ஒரு வாழ்வாக அமைய வேண்டும். இந்த நிலையில் தான் இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் சென்று கொண்டிருக்கிறது. இதை பகிர அனுமதித்ததற்கு சிறப்பு நன்றி. சிவபிரி ஐயா அவர்களே, உங்களால் தான் இந்த நிகழ்ச்சி அடுத்தடுத்த நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறது. அந்த சமாதான தோட்டத்திலிருந்து மகரந்தத்தை எடுத்து வந்து 2 தோட்டம் அமைத்திருக்கிறேன், தொடர்ந்து தோட்டம் அமைக்க காத்திருக்கிறேன். உங்களோடு இணைந்து பணியாற்ற அனைத்து ஆளுமைகளும் சேர்ந்து ஒரு செயல் வடிவ எடுத்து வாழ்விலே இது கலாச்சாரமாக மாற, அமைதி நிலை பள்ளிக்கூடங்கள் எல்லாம் பேசப்படும் ஒரு நிலையில் எட்டப்பட வேண்டும். இது பேசும் பொருளாக இல்லாமல் செயல் வடிவம் எடுக்கும் பொருளாக மாற வேண்டும். அந்த முன்னெடுப்பில் அனைவரும் இணைந்திருக்கிறார்கள். இன்னும் இணைந்து உலகெங்கும் உள்ள தமிழர்களை, இளைஞர்களை இணைப்போம். நன்றி. உங்களுடைய செயல்பாடுகளுக்கெல்லாம் நன்றி. நன்றி. உங்களுடைய நிறைவு செய்தி ஐயா. எல்லா
புகழும் இறைவனுக்கு எல்லோருக்கும் பணிவான வணக்கம். இங்கு சிட்னியில் இப்பொழுது நேரம் 2:45 ஆகிறது அதிகாலை. என் மனம் பூரிப்படைகிறது. நாங்கள் எங்கு செல்ல வேணும் என்று நாங்கள் ஆசைப்பட்டோமோ அந்த பாதையிலே சென்று கொண்டிருக்கின்றோம். எனக்கு நாங்கள் இதை எப்படி இந்த இதில் தொடங்கினாங்கள் என்பதெல்லாம் யோசிக்கிற பொழுது எந்தவித அந்த விஷன் இப்படிலாம் நடக்கும் என்று சொல்லி நாங்கள் யோசிச்சு செய்யலை. ஆனால் கடவுளாலே அந்தந்த நேரத்துக்கு இப்படியான ஆளுமைகள் வந்து இதை நெறிப்படுத்தி வழிப்படுத்தி சென்று கொண்டிருக்கிறார்கள் பெரியவர்கள். அதில் இளைஞராக தம்பி திருமலவாசன் காப்பியக்கோ ஜின்னா ஷெரீஃபுடைய புத்தகத்தில இருந்து உமாபாரதி அம்மா பேசிய பேச்சிலே எடுத்த அந்த உவமையை கொண்டு இந்த மகரந்தத்தை எங்கள் தளத்தில் எடுத்த மகரந்தத்தை தான் உலகெங்கும் பரப்புவதாக சொல்லியிருந்தார். அதை செய்து கொண்டே இருக்கிறார். கடவுள் அவருக்கு எல்லா விதமான வசதியையும் நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கணும் என்று நான் பிரார்த்திக்கின்றேன். அவருக்கு உறுதுணையாக பின்புறத்திலே இருந்து பலர் சேவை செய்கிறார்கள். அதில் இங்கே நான் காணக்கூடியது முக்கியமாக இந்த திருப்பத்தூர் வாயிட்ட ஐயா. எந்த தளத்தில் அவர் பேசினாலும் அங்கே ஒரு நகைச்சுவையோட சேர்ந்த ஒரு ஆழ்ந்த அறிவும் செறிவும் அங்கே இருக்கும். மற்றும் வினதீர்த்தான ஐயா எங்கள் அந்த சமாதான தளத்திலே முந்தி பேசியிருக்கிறார். இளைஞர்களை கூட்டிகின்ற வாரத்துக்கு சில கருத்துரைகளை எங்களுக்கு வழங்கி இருக்கிறார். நாங்கள் அடுத்தபடியாக போக வேண்டியது இளைஞர்கள் இதை எடுத்து நடத்த வேண்டும். திருமலை வாசனை போல ஆங்காங்கே உலகத்திலே அதை செயல்படுத்தும். அதாவது தங்கள் சுற்றாடலில் சமுதாயத்திலே நல்லதை செய்ய சமாதானத்தை வரவழைக்கிறதுக்குரிய செயல்பாடுகளில் அவர்கள் இறங்க வேணும். அதற்கான உதவிகளை வினதீர்த்தான் ஐயா போன்றவர்கள், ஆலயவர்மன் போன்றவர்கள், தங்கம் சாய்ராம் போன்றவர்கள் உதவி செய்ய வேண்டும் என்று நான் மன்றாடி கேட்கின்றேன். இது பலர் இன்றைய நடந்த இந்த மகாநாட்டில் 2வது மகாநாட்டிலே பல இளைஞர்களை கொண்டு பேச வச்சிருக்கிறார். பூபதி, ஜோதி, அபிவர்ணா, வேற பலர் இளைஞர்கள் தான். இசக்கம்மாள் போன்றவர்கள் எல்லாம் இளைஞர்கள். இது மாத்திரமல்ல, இந்த பேச்சுகளுக்குள்ளே இளையோடி கொண்டிருக்கிற சில கருத்துகள் என்னவென்றால், மக்கள் எல்லாரும் ஒன்றென்ற ஒரு கருத்தை எல்லாரும் உள்வாங்க வேண்டும். வேறுபாடுகளை தாண்டி நாங்கள் பயணம் செய்ய வேண்டும் என்ற ஒரு கருத்து. தன்னை தான் யார் என்று அறிய வேண்டியது அது ஒரு கருத்து. குழந்தைகளுக்கு, சிறுவர்களுக்கு, பாடசாலை மாணவர்களுக்கு இந்த போதனைகளை, அமைதியை பற்றிய போதனைகள், நற்பண்புகளை பற்றிய போதனைகள் அடிப்படையாக உலகெங்கும் நடக்க வேண்டும் என்பது, இது போன்ற கருத்துகள் எல்லாருடைய பேச்சிலையும் இளையோடி இருக்கின்றது. இதை நாங்கள் பொதுவாக எடுத்து அதை செயல்படுவது முக்கியம் என்று கருதுகிறேன். மற்றும் எங்களுக்கு தேவையான பலர் இங்கே பேசினார்கள். அதில் கோபால்ஜி ஐயா அவர்கள் ஆன்மீகமும் உலக சமாதானத்தை பற்றியும் பேசினார். மிக்க முக்கியமான ஒரு பேச்சு. நான் என்னுடைய இலங்கையிலே நான் பிறந்த ஒரு சிறு தீவு.
இலங்கை ஒரு தீவு, சிறு தீவு. அதிலே ஒரு சிறு தீவில் நான் பிறந்திருந்தேன். அங்கே பிறந்து வளர்ந்த இன்னொரு சகோதரியை இந்த இந்த தளம் எனக்கு இணைத்து விட்டது. டென்மார்க்கிலிருந்து பேசினார் கலாநிதி ஜீவகுமாரன் அவர்கள். இப்படி பல சுவையான தகவல்களை நான் இன்று அறியக்கூடிய இருந்தது. இலங்கையிலிருந்து அப்துல் ஃபசான் வந்து பேசியிருந்தார். அந்த எப்படி நாங்கள் இந்த மதங்களுக்கு அப்பாலே செல்ல வேண்டும், மதத்திலே பற்றிருக்கிறது வேறு, மத வெறி வேறு என்பதை விளக்கமாக சொல்லியிருந்தார். யாரு சரவண பிரபு சுப்பிரமணியன். ஆமாம், அவர் எங்களுக்கு ஒரு பயிற்சியை தந்து விட்டார். எப்படி நாங்கள் இந்த தியானம் எங்களுக்கு உள்ளே எப்படி அமைதியை உருவாக்குறது, புத்தர் சொல்லியிருந்தார் என்று சொல்லி, அதாவது வந்து அமைதி எங்களுக்குள்ளே தான் இருக்கிறது, வெளியிலே தேட வேண்டாம் என்று சொல்லி, அதை எப்படி நடைமுறையில் செய்ய வேண்டும் என்று சொல்லி சரவண பிரபு சொல்லியிருந்தார். அது ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சி. இப்படி பல விதமான கருத்துக்களை சொல்லியிருந்தார்கள். எல்லோரும் நான் உங்களோட கெஞ்சி கேட்கிறது என்னவென்றால், உங்கள் வாழ்க்கையில், உங்கள் வட்டத்தில், உங்கள் சுற்றாடலில் இந்த அமைதி செய்தியை பரவுங்கள், இந்த மகரந்தத்தை எடுத்து செல்லுங்கள் என்று கேட்டுக்கொண்டு நான் விடைபெறுகிறேன். மிக்க நன்றி. நன்றி, நன்றி ஐயா. சிட்னியில் ஆஸ்திரேலியாவில் இரவு 3 மணி. ஒரு தூய இளைஞர் உழைத்துக் கொண்டிருக்கிறார். எங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு நிலைப்பாடுதான், ஐயா நீங்கள் நிம்மதியாக உறங்குங்கள், நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்ற நிலை வர வேண்டும். நாங்க சொல்லாமலே அது உணரும் நிலை வர வேண்டும். அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள், நான் உறங்குகிறேன் என்ற ஒரு நிலை வர வேண்டும். இரண்டும் வந்தாலும் சந்தோஷம் ஐயா. அது கண்டிப்பாக நடக்கும் ஐயா. திருப்பத்தூர் வாகித்தையோட 1 நிமிட கருத்து, தங்கம் சாய்ராமோட 1 நிமிட கருத்தோடு கஸ்தூரிபாய் அம்மாவுடைய அந்த வாழ்த்து பாடல் அதோடு நம்ம நிறைவு செய்யலாம். வாகித்தையா வணக்கம். வணக்கம் வணக்கம். அதாவது சிவபெரிய ஐயா வந்து அங்கு வந்து இரவு 2:45 துவக்கினார் அப்படி சொன்னார் எல்லாம் ஐயா அவர்கள். நான் ஏற்கனவே சொன்னதன்படியே நான் தொடர்றேன். இதுல என்ன நான் சொல்ல விரும்புறேன்னா, ஐயா 2:45 இப்ப இங்க வந்து எங்களுக்கு 10:20 தான். நாங்கள் வந்து நல் இரவை நோக்கி செல்கிறோம், ஆனால் நீங்கள் தான் விடியலை நோக்கி செல்கிறீர்கள். அது ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று. ஐயா 2வது விஷயம், இப்ப நான் விடியலை நோக்கி நான் மட்டும் சென்றால் போதுமா அப்படின்னு சொன்னா இங்கேயும் 2:45 ஆகும். அதனால நாங்க உங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம், உங்க ஃபாலோயராகவும் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் 2வது கருத்தா நான் சொல்லிக்கிறேன். அதை விட ஒரு முக்கியமான விஷயம் ஐயா, 2:45 ஆரம்பிச்சிய நீங்க ஒரு சாதனையை செஞ்சுட்டிய. எப்படின்னா 3 தொட்டுட்டியா. ஆமாங்கய்யா. இந்த 3 விஷயங்களை நான் சொல்லிட்டு அடுத்த வார நிகழ்வோட எப்படி எந்த அளவுக்கு தொடர்பு உள்ளது பாருங்க. வீட்டுக்குள்ள இஸ்லாமியனாரு, ஆனா வீதியில இந்தியனாரு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. வீட்டுல இந்துவா இருக்கணும், வீதியில வந்து இந்தியனா இருக்கணும் அப்படின்னு. நம்ம வந்து இந்த வெளிப்பகுதியில எப்படின்னா அங்க வந்து ஒரு சமநிலையை ஏற்படுத்துறதுக்காகத்தான், அந்த சமவெளிக்காகத்தான் இன்னைக்கு கருத்தை சிந்தி இருக்கோம் ஐயா. இதே சிந்து சமவெளின்னு நான் நினைக்கிறேன். நன்றியா. சிறப்பு 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 ஐயா. தங்கம் சாய்ராமன் அம்மா, கஸ்தூரிபாய் அம்மாவுடைய அந்த கவிதையை தொடர்ந்து நீங்க உங்களுடைய கருத்து சொல்றீங்களாமா? சரி, ஓகே, சொல்கிறேன். நன்றிமா, நன்றிமா. கஸ்தூரி அம்மா உங்களுடைய இந்த பாடல் இந்த நிகழ்ச்சிக்கு ஒப்பா இருக்கும் இந்த கருதி இந்த பாடலை பாடுகின்றேன். சிவபேரையா வந்து ஒரு தானை தலைவர், அவருக்கு எப்படி உறக்கம் வரும் இந்த நிகழ்ச்சி முடியும் வரை? சாந்தி நிலவ வேண்டும், எங்கும் சாந்தி நிலவ வேண்டும், ஆத்ம சக்தி ஓங்க வேண்டும், உலகிலே சாந்தி நிலவ வேண்டும், எங்கும் சாந்தி நிலவ வேண்டும், கருணை ஒற்றுமை சமத்துவம் ஓங்க சாந்தி நிலவ வேண்டும், காந்தி மகாத்மா கட்டளை இதுவே, காந்தி மகாத்மா
கட்டளை இதுவே, கருணை ஒற்றுமை சமத்துவம் ஓங்க சாந்தி நிலவ வேண்டும், எங்கும் சாந்தி நிலவ வேண்டும். கொடுமை செய்தியோர் மனமது தீர்ந்த, கொடுமை செய்தியோர் மனமது தீர்ந்த நற்குண மதனை வளர்த்திடுவோம். கொடுமை செய்தியோர் மனமது தீர்ந்த நற்குண மதனை வளர்த்திடுவோம். மடமை அச்சம் தவிர்ப்போம், மக்களின் மாசிலா நல்லொழுக்கம் வளர்ப்போம். மடமை அச்சம் தவிர்ப்போம், மக்களின் மாசிலா நல்லொழுக்கம் வளர்ப்போம். திடம் தரும் அகிம்சா யோகினம் தந்தை, திடம் தரும் அகிம்சா யோகினம் தந்தை, ஆத்மானந்தம் பெறவே, ஆத்மானந்தம் பெறவே கடமை மறவோம், அவர் புகழ் காப்போம், அன்பு பயிர் வளர்ப்போம். கடமை மறவோம், அவர் புகழ் காப்போம், அன்பு பயிர் வளர்ப்போம். எங்கும் சாந்தி நிலவ வேண்டும், எங்கும் சாந்தி நிலவ வேண்டும். ஆத்ம சக்தி ஓங்க வேண்டும், உலகிலே சாந்தி நிலவ வேண்டும். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. மிக மிக சிறப்பம்மா. நல்ல என்ன சொல்றது, அவ்வளவு உயிர்ப்பாக இருந்தது உங்க குரல்ல வரியும். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. இனிமை இனிமை இனிமை. நன்றிமா, நன்றி. தங்கம் சாய்ராமன் அம்மா, உங்களுடைய ஒரு நிமிட பகிர்வு. அதை தொடர்ந்து மனம் இல்லாமல் இந்த 2ஆம் மாநாடை நிறைவுக்கு நான் கொண்டு செல்கிறேன். வணக்கம்மா. அனைவருக்கும் இனிய, அதாவது விடியலை நோக்கி செல்லும் மனமகிழ் வணக்கங்கள். அதாவது சாந்தியை சொன்ன பிறகு திரும்ப நாம் சாந்தியை கொண்டு வருவதா என்று இப்பொழுது நான் சொல்லாமல் ஒரு சொல்கிறேன். எங்கிருந்து வருகுதோ ஒளி யாவர் செய்குவதோ அடி தோழி, எங்கிருந்து வருகுதோ குன்றினிருந்து வருகுதோ மர கொம்பிலிருந்தும் வருகுதோ விழி மண்டிலிருந்து வருகுதோ எந்தன் மதி மறந்திட செய்குதே, எந்தன் மதி மறங்கிட செய்குதே. எங்கிருந்து வருகுதோ அலை ஒளித்திடும் தெய்வ, அலை ஒளித்திடும் தெய்வ தொடர் முழக்கத்தில் இருந்து ஒலிப்பதோ உலக அமைதி மாநாட்டு முழக்கத்தில் இருந்து ஒலிப்பதோ இல்லை இணையத்தில் சான்றோர் பொழிலிடை நின்று எழுவதோ இஃது என் அமுதை போலே எங்கிருந்து வருகுதோ ஒளி யாவர் செய்குவதோ காட்டி நின்று வருகுதோ நிலா காற்றை கொண்டு தருகுதோ காற்றிலிருந்து வருகுதோ நிலா காற்றை கொண்டு தருகுதோ வெளி நாட்டிலிருந்தே தென்றல் கொன்று குணர்வதோ வெளி நாட்டிலிருந்தே
தென்றல் காற்று கொன்று கொணர்வதோ நாதமின் உயிரை உருக்குதே. ஒவ்வொரு சான்றோர் வார்த்தையும் நாதமின் உயிரை உருக்குதே. எங்கிருந்து வருகுதோ ஒளி யாவர் செய்குவதோ கண்ணன் ஊதிடும் வேக்குழல் போலே சிவபரி ஐயாவின் வார்த்தையில் தோன்றியதே. கண்ணன் ஊதிடும் வேக்குழல் போலே சிவபரி ஐயாவின் வார்த்தையில் தோன்றியதே. காதிலே அமு உள்ளத்திலே நிறுத்தி காதிலே அமு உள்ளத்திலே நிறுத்தி திருமலை வாசன் ஐயா சான்றோரை அழைத்து சொன்ன செய்திகள் எல்லாம் உள்ளத்தில் நிறுத்தி செயல் வடிவம் படுத்தவே. எங்கிருந்து வருகுதோ ஒளி யாவர் செய்குதோ அடி தோழி எங்கிருந்து வருகுதோ. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. உள்ளத்தில் உள்ளதை கூறிவிட்டு குறையிருந்தால் திருத்தவும் திருத்திக் கொள்ளவும் நிறையிருந்தால் ஏற்றுக்கொள்ளவும். நன்றி. நன்றி நன்றிமா நன்றி. உண்மையிலேயே அனைத்து ஆளுமைகளுக்கும் இத்தனை மணி நேரம் கூட இணைந்து அன்பு பாராட்டும் அமைதி ஆர்வலருக்கும் என்ன நன்றி சொல்றதுன்னு தெரியல. ரொம்ப ரொம்ப நன்றி. இது நிறைவுக்கான ஒரு செய்தி. உலகில் எது அழகு அப்படின்னா இணைப்பு மட்டும்தான் அழகு. இறைவன் உலகை படைத்தான், அதில் நாம் இணைப்பினால் அழகாக்கினோம். ஒரு நாள் அந்த இணைப்பு அழகின் தேவை கூடவோ அல்லது குறையவோ அல்லது இன்னும் அழகாக்கலாம் என்ற நிலையிலோ இணைப்பு மாறிவிட்டது. அதுதான் அனைத்து விதமான சிக்கலுக்கும் காரணம். உலக அமைதி வேண்டும் என்றால் மாற்றி இணைக்கப்பட்டிருப்பதை மீண்டும் நாம் ஒழுங்குபடுத்தி இணைத்தால் உலகம் உருப்படும், உலக அமைதி மேம்படும். இணைந்த கைகள் உறவை பலப்படுத்தும், இணைந்த செயல்கள் வாழ்வை வளப்படுத்தும். இந்த மனிதனுடைய தேவை அதிகமாக அதுவும் தேவை மாற்று தேவையாக இருக்கும் பொழுது அவன் வேற மாதிரி கனெக்ட் ஆகிட்டான். எப்படின்னா மனிதனுடைய வாழ்வு அமைதிக்கு பதிலாக வன்முறையில இணைந்து விட்டது. ஏன்னா அமைதியில காத்திருக்கணும், பொறுத்திருக்கணும். அது இந்த வாழ்வுல என்ன வன்முறையில எல்லாம் கிடைத்துவிடும், வேற மாதிரி கிடைத்திருக்கும் நிலையில மாற்றி இணைந்து விட்டான். மனிதனுடைய வாழ்வு பொதுமையில் இணைப்பு ஏற்படாமல் சுயநலத்தில் இணைப்பு ஏற்பட்டு விட்டது. மனிதனுடைய வாழ்வு மெய்மையில் இணைப்பை ஏற்படுத்தாமல் பொய்யில் இணைப்பை ஏற்படுத்தி விட்டது. பிறர்க்கானது என்ற நிலையில் அவனுடைய இணைப்பு ஏற்படாமல் தனக்கானது என்ற ஒரு இணைப்பில் ஏற்பட்டு விட்டது. உணவு என்ற நிலையை கூட தாண்டி விஷத்தில் அவனுடைய இணைப்பு ஏற்படுத்தி விட்டது. இனிமையானது என்ற ஒரு நிகழ்விலிருந்து அவன் இணைப்பு இன்னாததில் இணைப்பை ஏற்படுத்தி விட்டது. நற்சொல்லில் அவன் ஏற்படுத்தி கொண்ட இணைப்பு தீச்சொல்லில் ஏற்பட்டு விட்டது. கலந்துரையாடல் என்ற நிகழ்வில் ஏற்பட வேண்டிய இணைப்பு தர்க்கத்தில். இது மாதிரி ஒண்ணுமே இல்லை. வாழ்வியல மீட்டு அற இலக்கியம் எடுத்து இந்த இணைப்பை மாற்றினால் அலைன்மெண்ட் ரீஅலைன்மெண்ட் மட்டும்தான் அவனுக்கு. அதனாலதான் வாழ்க்கை துன்பத்துல போயிடுச்சு. அவன் கடைசியில வருத்தப்படுறான், என்ன வாழ்க்கை இல்ல துன்பத்துல போயிடுச்சே, நான் நினைச்ச மாதிரி நடக்கலையே, நான் தேடிய பொருள் எனக்கு பயன்படவில்லையே, நான் தேடிய வாழ்க்கை எனக்கு பயன்படவில்லையே அப்படின்னு யோசனை பண்ணும்போது உன்னுடைய இணைப்பு, உன்னுடைய பாதை வேறு மாதிரியாக போய்விட்டது. சமாதான தூதுவர்களாக நீங்கள் நாம் என்ன செய்து கொண்டிருக்கோம்னா அந்த மீள் இணைப்பு, அவனை மறுபடியும் அந்த அற வழியில அற நெறியில இணைக்கும் ஒரு முயற்சி தான், இன்பத்தில் அவனை துதிக்கும் ஒரு முயற்சி தான். அந்த முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் முதலில் 30 மணி நேரம், இன்று ஒரு 12 மணி நேரம், நாம் 52 மணி நேரங்கள் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து பேசுவதால் இளைஞர் தலைவருக்கு காதில் இட்டும் இந்த விதை தூவப்படும். நல்ல ஏற்கனவே ஊட்டமான மண்கள் இந்த ஒரு விருட்சத்தை உருவாக்குவார்கள். ஒரு ஆலமரமாக தழைத்து ஒரு உலக அமைதி போற்றும் ஒரு நிலை உருவாகும். ஒன்றும் ஒரு செய்தி, அந்த இணைப்பு அழகுதான். அந்த இணைப்புல இப்ப எல்லாமே இணையத்தையும் அந்த தொழில்நுட்பத்தையும் பார்த்து பயந்து கொண்டிருக்கிறார்கள். ஆசிரியர்கள், பெற்றோர்கள் எல்லாமே பயந்து கொண்டிருக்கிறார்கள். இதனால என்ன ஆக போகுதுன்னு. ஒன்றுமாகாது. உலகம் உருப்படும், நல்வாழ்வில் செயல்படும். அவருடைய களம் இது. இந்த திறன் பேசி என்பது அவர்களுடைய ஒரு ஒர்க் ஸ்டேஷன். எதிர்காலத்தில் அங்குதான் அவர்கள் பயணிக்க போகிறார்கள், அங்குதான் அவர் வாழப் போகிறார்கள், அங்குதான் அது சம்பாதிக்க போகிறார்கள். நல்ல இணைப்பு அங்கும் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. மனித இயனறிவும் செயற்கை நுண்ணறிவும் சேர்ந்தால் என்ன ஆகும்? மனித இயனறிவும் இயற்கை அறிவும் அவன் படைத்த செயற்கை நுண்ணறிவும் சேர்ந்தால் என்ன ஆகும்? மனித கருவியும் அவன் கண்ட இயந்திர கருவியும்
நேர்மறையில் இணைந்தால், அதற்கு நாம் வழிகாட்டினால், ஆசிரியர்கள் பயப்படாமல், பெற்றோர்கள் பயப்படாமல், நாம் என்ன பார்க்கிறோமோ அதுதான் மகனுக்கு தெரியும், மகளுக்கு தெரியும், அதை விளக்க வேண்டும் என்ற ஒரு குருட்டு மனப்பான்மையில் செல்லாமல், அதை நாம் முறையாக பயன்படுத்தி அவர்களுக்கு ஒரு கண்டிப்பு ஒரு ஆயுதமாக இல்லாமல் ஒரு கண்காணிப்பு ஆயுதமாக, பெற்றோர்கள் ஒரு சிசிடிவி கேமரா மாதிரி இருந்தா போகணும், கவனிக்கணும், ஆனா கண்டிக்க கூடாது. இந்த ஒரு நிலையில நம்ம மாணவர்களை, குழந்தைகளை பெற்றோர்கள் ஒரு நிலையில எடுத்தால் கவனிக்கணும். நம்மள யாரோ பாக்குறாங்கன்னு நினைச்சாதான் பையன் பயப்படுவான். ஆனா கண்டிச்சுன்னா அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சு, அப்பா தானே அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க, அடுத்தது தானே சொல்லி அவன் துணியும் ஒரு நிலை ஏற்பட்டும். அந்த சிசிடிவி கேமரா மாதிரியான ஒரு நிலையில் இருந்து அவர்களுக்கான ஒர்க் ஸ்டேஷன், அது ப்ரொடக்டிவ் டிவைஸா, வாழ்வியல் ஒரு களமாக, ஒரு கற்றல் களமாக, எல்லாம் ஒரு ஆக்கும் களமாக நமக்கு கொடுக்க வேண்டும். அப்படி நடந்ததுன்னா என்ன ஆகும் அப்படின்னா, 100 ஆண்டுகள் நாம் செய்ய வேண்டியதை 10 ஆண்டுகளில் செய்யலாம். அந்த இயற்கறிவும் செயற்கை அறிவும் ஒன்று சேர்ந்தால், நேர்மறையில் இணைந்தால், ஒரு என்ன மாதிரியான இயற்கையை ஒரு அழிக்காத ஒரு நிலையில பலம் பெருக்கும் என்ற ஒரு நிலையில நாம் மானுடம் தழைக்க 100 ஆண்டுகள் என்ன செய்ய முடியுமோ அதை தொழில்நுட்பின் துணையோடு, இளைஞர்களின் துணையோடு 10 ஆண்டுகளில் செய்து முடிக்கலாம். இந்த மாநாடு தேவைப்படாது, பேசப்பொருள் தேவைப்படாது, அறநூல்கள் எல்லாமே ஏதோ ஒரு இடத்துல பாதுகாப்பு பெட்டகமாக இருக்காமல் ஒரு பயன்பாட்டில் வரும் நிலை வரும். அனைத்து நூல்களுமே பயன்பட வேண்டும். வாழ்வில் அனைவரும் நிறைவான வாழ்வை வாழ வேண்டும். அந்த மேலாண்மை வாழ்வை தேவையில்லை. பொருளாதார மேலாண்மை, வாழ்வியல் மேலாண்மை, இது ரைட்டா தப்பா என்று தெரியாத நிலையெல்லாம் வாழ்வில் தேவையில்லை. பெற்றோர்களோடு போகட்டும். எளிய தலைமுறைக்கு நல்ல ஒரு சூழலை, நல்ல ஒரு கல்வியை நாம் என்ன அனுபவிக்கிறோமோ அதையாவது கொடுத்து செல்ல வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டில் இந்த அரங்கு சென்று கொண்டிருக்கிறது. உங்களுடைய அன்பினால், ஆதரவினால் தொடர்ந்து நாம் செயல்படலாம். எங்கள் ஆதரவு ஒரு பக்கம். இயற்கை அன்னை அவங்களும் அந்த உலக அமைதியை விரும்புறாங்கன்றது உங்களோட இந்த 2 மாநாடுகளையும் வெற்றிகரமாக்கி கொடுத்துருக்காங்க பாருங்க. அந்த இயற்கை அன்னைக்கு நான் நன்றி சொல்றேன். அவங்களுக்கும் அந்த உலக அமைதி தான் அவங்களுக்கும் ஆடுறாங்க. அதனாலதான் உங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த 2 மாநாடுகளும் மிக சிறப்பாக நடந்தேறி இருக்கிறது. அந்த அன்னைக்காக நாம் நன்றி சொல்லுகிறோம். எல்லாருக்கும் நன்றி சொல்லணும்னா அதுக்கு ஒரு மாநாடு அமைக்க வேண்டும். உண்மையிலேயே சைட்டேஷன் டே வரும். ஒவ்வொருவரையும் குறிப்பிட்டு நான் அந்த சைட்டேஷன் டேல வெற்றி நாளை கொண்டாடலாம். மிக்க நன்றி. அனைத்து ஆளுமைகளுக்கும், இயற்கைக்கும், இயற்கைக்கும் நன்றி. அனைவருக்கும் நாளை விடிந்தால் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். ரொம்ப மகிழ்ச்சி. தொடர்ந்து 3வது மாநாட்டிலும் தொடர்ந்து நாம் மாநாட்டு நிகழ்ச்சிகளும் சந்திக்கலாம். அன்பு பாராட்டலாம். அன்பும் நன்றியும் மகிழ்வும் மனம் இல்லாமல் ஓய்வெடுக்கவும். அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். சிவபிரியா, ஓய்வெடுங்கள் என்று நாங்கள் நிறைவாக கூறும் நாள் வரும். நன்றி நன்றி நன்றி. அனைவருக்கும் இதே பூர்வமான வாழ்த்துக்கள். சகோதரர் சொன்ன மாதிரி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இல்ல, நம்ம இன்னைக்கு இதே பூர்வமா பேசினால அது ஆர்டிபிஷியல்னு சொல்லி நன்றியை தெரிவிக்கிறேன். நன்றி நன்றி நன்றி. நிறைவு செய்கிறேன் உங்கள் அனுமதியோடு. நன்றி, வணக்கம். வா ஹிட் இல்ல, வா ஹிட்டு. எப்ப வந்தாலும் ஹிட்டு. அவருடைய வாக்கு ஹிட்டு, வார்த்தை ஹிட்டு. நன்றி நன்றி சிவபேரி அவர்களே. நன்றி நன்றி நன்றி. போயிட்டு மணி 3 வரைக்கும். ஆனா தூக்கம் வராது உங்களுக்கு எல்லாம் எப்படி இருந்தாலும். இத முடிச்சா சிவபெரி ஐயா வணக்கம். வணக்கம். மகிழ்ச்சியாக அமைதியாக உறங்குங்கள். நாளை நமது விடுதலை, அதாவது விடியல் நமக்காக காத்திருக்கு என்பதை நினையுங்கள். அதனை அவன் கண் விடல் விட்ட பிறகு நீங்க நிம்மதியா தூங்க வேண்டியது தானே. சில இடங்கள்ல தடைகள் வந்தாலும் இயற்கையால, மழையால, அந்த கலையரசி அம்மா மிக வருத்தப்பட்டா தன்னுடைய பேச்சை சரியா செய்ய முடியாம போய்விட்டதுன்னு சொல்லி ஈஸ்வர பிரியா சரியான நேரத்துக்கு வர முடியாம போய்விட்டது, நேரத்தை மாற்ற வேண்டி இருந்தது. அதுபோல ஏகலன் ஐயா எங்கேயோ கூட்டத்துல இருந்து தொடர் வண்டியில பேச வேண்டிய நிலைமையில் இருந்தது. என்னவா இருந்தாலும் இது நிறைவாக நடைபெற்று இருக்கிறது என்பது கடவுளுடைய சித்தம். மகிழ்ச்சியளிக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த யாரு ஐயா ஆசியுரை வழங்க ஒரு குழந்தையோட கவிதையை படிச்சார் சார். அவரு அப்படியே மனசு நெகிழ்ந்துருச்சு. நாங்க எவ்வளவு கஷ்டத்துலயும் நாங்க யார்ட்டையும் கையேந்தது கிடையாது. ஆனா அந்த போற டைம்ல எங்களை அது அந்த குழந்தை எழுதுனது அப்படியே ஒரு மாதிரி இருந்தது சார். திருமலவாசன் படிக்கும் போது இனி வரும் தலைமுறையாவது இந்த மாதிரி இல்லாம உண்மையான சுதந்திரத்தை அடையணும்னு அந்த குழந்தை ஏங்கி எழுதிருந்தது. ரொம்ப சந்தோஷமா.
நன்றி. நன்றி. இறையருள் என்றும் துணை நிற்கும் என அன்பாளர்கள் இணையும் பொழுது அநீதிகள் விலகும். நல்ல சக்தி இணையும் போது தீய சக்தி தானாக விலகும். அதற்கான காலம்தான் இந்த காலம். இணைந்திருப்போம், இணைந்து செயல்படுவோம், இணைந்து உலக தமிழர்களை இணைப்போம், மாணவர்களை இணைப்போம், இளைஞர்களை இணைப்போம், நம்பி அவர்களிடம் பொறுப்பை கொடுப்போம். நன்றி, நன்றி, நன்றி. சமாதானம் சமாதானம் மலர்க. அன்பும் நன்றியும் மகிழ்வும் தொடர்ந்து பயணிக்கலாம். நன்றி ஆலயவர்மன் ஐயா, நன்றி இத்தனை நேரம் இருந்து அன்பு பாராட்டுவதற்கு. ஐயா, அனைவருக்கும் மற்றற்ற மகிழ்ச்சியோடு பாதம் பணிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தன்னலம் மற்ற சேவை மகிழ்ச்சி தருவேன் என்பதை நிரூபித்து விட்டீர்கள். நன்றி ஐயா. வணக்கம் அம்மா. தங்கம் அம்மா வணக்கம். ஐயா சிவா ஐயா வணக்கம். அனைத்து சான்றோர்களையும் தாழ்பணிந்து இடம் சாருகிறேன். நன்றி வணக்கம். நன்றி. சரளா அம்மாவுக்கு சிறப்பு வணக்கம். வருகை தந்து கருத்து பகிர்வு செய்து நிறைவரைக்கும் இருப்பதற்காக உங்களுக்கு நன்றிகள். ஐயா, நீங்கள் ஓய்வெடுங்கள் ஐயா. நான் இளைஞர்களை தேர்க்கும் இளைஞர் ஐயா, இளைஞர்களை ஒன்று கூட்டும் இளைஞர். அதனால் அவருக்கு ஓய்வு என்பது அவர் நினைத்தால் உண்டு. திருமலவாசன் தான் இப்ப ஓய்வெடுக்க வேண்டும் சொன்னால் இது எங்களுக்கு 12 மணித்தியாலும், அவருக்கு அது 24 மணித்தியாலும். அப்போவே தொடங்கி எல்லாருக்கும் கால் பண்ணி அதை செய்யணும், அது செய்யணும், இது செய்யணும்னு சொல்லி கொண்டிருந்து அதுக்கு இடையிலே இது நடந்து கொண்டிருக்கேமே வேறு ஆக்களோடு எல்லாம் தொடர்புகள் சரியாக இருந்தது. நீங்கள் தான் போய் ஆறுதலாக ஓய்வெடுக்க வேணும். அடுத்த இதை நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த வேண்டும். மிக்க நன்றி. நன்றி, 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 நன்றி ஐயா. நள்ளிரவு பகல் நன்றி ஐயா. நன்றிமா, மிக்க மகிழ்ச்சிமா. அனைவருக்கும் நாளையிலிருந்து வினை தீர்க்கும் விநாயகன் அனைத்து வினைகளையும் தீர்ப்பார். உலக ஒருமைக்கும் அவர் நமக்கு வழிகாட்டுவார். நன்றி, வணக்கம். நிறைவு செய்கிறேன்.